ஓகே, வணக்கம். வணக்கம் ப்ரோ. ஏதாவது பேசணுன்றீங்களா? ஃபர்ஸ்ட் டூலுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த லிங்கை வந்து நான் வந்து நம்ம வெப்பேஜில் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெப்பேஜ் போய்க்கோங்க, marketscaletrading.com. போயிட்டு மாஸ்டர் டூல்னு இருக்கும். மாஸ்டர் டூலில் போய் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிடையாது, அதாவது இன்னைக்கு டேட் வந்து 7th ஈவினிங்க்கு மேலே வந்து இந்த லிங்க் வந்து ஆக்சஸ் ஆகிடும். இப்போதைக்கு யாரும் கொடுக்காதீங்க, 7th ஈவினிங்க்கு மேலே. ஓகே, ஸோ லிங்க்கை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஃபார்மை கிளிக் பண்ணீங்கன்னா லைக் இந்த மாதிரி வரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட நேம், உங்கள் பேர் என்னன்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஈஸி தான். அடுத்து இங்கே தேவையில்ல, நீங்க கோர்ஸ்ல என்ன பேர்ல ஜாயின் பண்ணீங்க, கோர்ஸோட ஜாயினிங் டேட், அது எந்த பேட்சோ சம்திங், அந்த பேட்ச் தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டேட்டா பண்ணிக்கோங்க. ப்ராப்பரான உங்களோட மெயில் ஐடி அதெல்லாம் ரொம்ப ரெக்வயர்டு. அடுத்து ஃபோன் நம்பர், நீங்க எந்த பேட்ச் அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிருங்க இந்த இடத்துல போட்டுருங்க. ஜனவரிக்கு மட்டும் நான் இன்னும் ஆட் பண்ணல, நான் அதை வந்து கொஞ்ச நேரத்தில் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகே, இருங்க லைவ்ல ஆட் பண்ணிட்டா. ப்ரோ நாங்க இந்த ஜனவரி பேட்ச் எல்லாமே பிப்ரவரின்னு கொடுத்து ஆட் பண்ணிருக்கோம். எதுவும் பண்ணுங்க, அந்த 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 லிங்க் வந்து அதுல பண்ணது நாம எடுத்துக்கல. ஓகே, ஹலோ, இதுதான் இத ஃப்ரெஷ் லிங்க் இதுதான். ஓகே, நீங்க அதுல பண்ணிருந்தாலும் பிரச்சனை இல்லை. மோடி ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மோடி ஃப்ரெஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. போச்சு. ரைட், அடுத்து உங்க ட்ரேடிங் வியூவோட ஐடி, இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ட்ரேடிங் வியூ ஐடிங்கிறது லேப்டாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ட்ரேடிங் வியூவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன்இன் பண்ணிடணும். உங்க மெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் இருக்கா, மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங் அகாடமின்னு, இந்த ப்ரொஃபைலுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ உங்களோட ஐடி என்ன இந்த இடத்துல இருக்கு, மார்க்கெட் ஸ்கேல் ட்ரேடிங்கா. ஸோ இப்போ இதுல என்ன, இதுல எது ஐடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, மோகன் மது, மோகன் மது 1995. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு ஐடி வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல ட்ரேடிங் வியூ யூசர் ஐடி போடணும். ஸோ இந்த ட்ரேடிங் வியூ யூசர் ஐடி கரெக்டா இருந்தா மட்டும்தான் என்னால டூல் ஆக்சஸ் கொடுக்க முடியும். இன்கேஸ் மொபைல்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, மொபைல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி போனீங்கன்னா மெனுவை கிளிக் பண்ணணும், இங்க ஒரு பேர் இருக்கா, இது வந்து என்னோட ட்ரேடிங் வியூ ஐடி. உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்குன்னு தனியா ஒரு ட்ரேடிங் வியூ ஐடி இருக்கும். ஓகே, இதை போட்டு நீங்க சென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு காலைல வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நைட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காலைல வந்துடும். அதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாளைக்கு, அதாவது நாளைக்கு எனக்கு வேணும்னா இன்னைக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டூலுக்கு வந்து நான் வந்து 15 நாள் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் நான் வந்து கொடுக்க போறேன். ஸோ ஃப்ரீ ஆக்சஸ் வேணுங்கிறவங்க எல்லாரும் தவதமான இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்னைக்கு 15 நாள் நீங்க ஃப்ரீயா இருக்குன்னு யாருக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு ஒரு நாளைக்கு மேல என்ன பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் தெரிஞ்சு போச்சா? ஹலோ, ஓகே, அதான் ஒரு தடவை சொல்லிடுறேன். நேம், கோர்ஸோட ஜாயினிங் டேட் அது என்ன வேணா போட்டுக்கோங்க, பிப்ரவரி, அது எக்ஸாக்டா தேவையில்லை, ஏதாவது போட்டுக்கோங்க. மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்க பேட்ச் என்ன பேட்ச், நவம்பரா டிசம்பரா அப்படிங்கிற பேட்ச், ட்ரேடிங் யூசர் ஐடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாம உங்க மெயில் ஐடியோ இல்லைன்னா வந்து உங்களோட அலைஸ் ப்ளூ யூசர் ஐடியோ என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கொடுக்க கூடாது. ஓகே, என்ன எல்லாரும் அப்படிதான் கொடுப்பீங்க, உங்களோட ட்ரேடிங் ஐடியை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நான் ஆக்சஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ல பாருங்க, இண்டிகேட்டர் கிளிக் பண்ணுங்க. ஆக்சஸ் நான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ்னு வரும். இல்லைன்னா என்ன அது, இந்த இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ் வராது. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டீங்களா போன்னு எனக்கு கேட்காதீங்க. உங்களுக்கு கொடுத்துருந்தா என்ன வந்துடும், இந்த இன்வைட் ஒன்லி ஸ்கிரிப்ட்ஸ்ங்கிற ஆப்ஷனை
வந்துடும். உங்களுக்கு ஒன்றும் ஆக்சஸ் கொடுக்கலாம் என்ன ஆகாது, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டாது. கிளியர்? ஹலோ, ஓகே ஓகே. இந்த இன்வைட் டு ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம டூலோட பேரு மாஸ்டர் டூல் வெர்ஷன் 1.1 இருக்கும். ஓகே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறீங்க, ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுங்க, ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இந்த மாதிரி டூல் ஆட் ஆயிடும். ஓகே ரைட். அடுத்து இந்த டூலை வந்து நான் வந்து ரெண்டா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேவா பொசிஷனலா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ட்ராடே தான் நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். கரெக்ட்? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேவை என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டாட்டிக்ல வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக்ல வச்சா உங்களுக்கு என்ன ஆயிடும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துடும். இது ஆக்சுவலா நம்ம எப்படி வரைவோம், இது ஃபுல்லா என்னவா மார்க் பண்ணுவோம், ஹலோ, இது ஃபுல்லா ஜோனா ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுவோம். ஓகே. அடுத்து இது கீழே இருந்தா நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட் செல்லு. கரெக்டா? அடுத்த டார்கெட் என்ன, L4. அடுத்த டார்கெட் L5. L5யும் PDL எப்படி இருக்கு, பக்கம் பக்கம் இருக்கா, அதனால இது எப்படி மார்க் பண்ணா, ஜோனா மார்க் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. அடுத்து ப்ரீவியஸ் டே ஹை H3 எப்படி இருக்கு, ரெண்டும் பக்கம் பக்கமா இருக்கு. அப்ப இது ஃபுல்லா என்ன மார்க் பண்ணலாம், நம்ம ஜோனா மார்க் பண்ணலாம். கரெக்ட்? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம், ஓப்பன் ஆனதுல இருந்து என்ன ஆகல, ₹1 கூட மேல பெருசா ஏறல. கரெக்டா? மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு, H4ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்ட்? இப்போ இதை பிரேக் பண்ண மார்க்கெட் அடுத்து எங்க போகும், எங்க போகும், கீழேயா, பிரேக் பண்ண மேல போ. மேல எங்க போகும்னா இந்த ஏரியா போகும். கரெக்டா? ரைட். சோ இந்த மார்க்கிங் ஈஸியா கஷ்டமா, இந்த மார்க்கிங் எல்லாத்தையும் பிளாட் பண்ணி மார்க் பண்றது ஈஸியா கஷ்டமா, ஈஸி. ரைட். இதுக்கப்புறம் என்ன டெசிஷன்னா, நார்மலா இந்த ப்ரீவியஸ் டே ஹை H3 என்ன ஆக்ட் ஆக போகுது, ஜோனா ஆக்ட் ஆக போகுது. ஓகே. மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பட்டு என்ன ஆகலாம், இந்த சப்போர்ட் எடுத்துட்டா இந்த இடத்துல பட்டு என்ன ஆகலாம், மார்க்கெட் இந்த இடத்துல பட்டு என்ன ஆகலாம், மேல போகிறதுக்கான அதிக ப்ராபபிலிட்டி இருக்கு. இன்னொன்னு, இதையும் பிரேக் பண்ணா கண்டிப்பா என்ன ஆகும், மேக்னெட்டுக்கு இது இந்த சிபிஆர் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக்னெட்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இன் கேஸ் இதை பிரேக் பண்ணா கண்டிப்பா என்ன ஆயிடும், பிரைஸ் மேக்னெட் வந்துடும். ரைட். மேக்னெட்டுக்கு வந்துட்டு இங்க இருந்து என்ன ஆகலாம், பிரைஸ் மேல போகலாம். அது இல்லாம இன்கேஸ் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணா என்ன ஆயிடும், இதையும் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆயிடும், கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டுக்கு போயிடும். கரெக்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம், இப்ப செல் எடுத்துடலாமா, மார்க்கெட் என்ன ஆகும் நம்ம எதிர்பார்க்கிறோம், இப்ப இருக்கிற இடத்துல பட்டு ரிவர்ஸ் ஆகும். இப்போ அடிஷனல் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நேரா இண்டிகேட்டர் போயிட்டு இது ஃபுல்லா ஸ்டாட்டிக், இப்ப நம்ம டைனமிக் வச்சு கம்பேர் பண்றோம். டைனமிக்னு கிளிக் பண்ணீங்கன்னா இது எல்லாமே போயிட்டு இது மட்டும் வந்துடும், உங்களுக்கு டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வந்துடும். ஸோ தியரி படி இந்த வெளியே இருக்க 2 கிரீன் லைனை தாண்டி மார்க்கெட் என்ன ஆகாது, போகாது. அப்படியே போனாலும் இந்த இடத்துல காலையில என்ன ஆயிடுச்சு, லைனை தாண்டி தான் மார்க்கெட் என்ன இருக்கு, போயிருக்கு. அது எப்பப்பெல்லாம் லைனை தாண்டி வெளியே போதோ கண்டிப்பா மார்க்கெட் என்ன உள்ள வந்துட்டு தான் மறுபடியும் டிராவல் ஆகும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, VWAPனு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. இது வந்து லைட் எல்லோவா இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டைல்ல போயிட்டு VWAP இருக்கா, இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க்கா வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துருவோமா, மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஸ்டாட்டிக் மாத்திடுங்க. ரைட். எல்லோ லைனை பிரேக் ஆகாத வரைக்கும் ரைட். இப்போ சொல்ல பாருங்க, இப்போ இந்த இடத்துல எல்லோ லைன் இருக்கா, காலைல என்ன ஆயிடுச்சு, எல்லோ லைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம், இன்சைட்ல வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும்
இப்ப இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணாம மார்க்கெட் என்ன ஆகாது? H4க்கோ அடுத்த லெவலுக்கோ போகாது. இப்ப இந்த எல்லோ லைன் என்ன ஆக்ட் ஆகும்? காலையில ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இப்ப என்ன ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, சோ ஸ்டாட்டிக்லயும் இப்ப இந்த ஏரியா ஸ்டாட்டிக்லயும் இப்ப இந்த ஏரியா என்ன ஆக்ட் ஆகுது? ஜோனா ஆக்ட் ஆகுது. கரெக்டா? நார்மல் லாஜிக் படி. ஹலோ, அதே மாதிரி இப்ப டைனமிக்காவும் மார்க்கெட் என்ன ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல? இப்ப என்ன ஆகுது? மார்க்கெட் இங்க பட்டு உள்ள வருது. சோ மேக்ஸிமம் இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஏரியால? என்ன எதிர்பார்க்கலாம்? டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட்னா இத பிரேக் பண்ணாத வரைக்கும் இப்ப என்ன டவுன் ட்ரெண்ட் இல்ல, அந்த ஒண்ணு மேல. ரைட். இப்போ இதுதான் இப்போதைக்கு பிரசன்ட் மார்க்கெட்டுக்கான டெசிஷன் மேக்கிங் ஏரியா. இன் கேஸ் இதை பிரேக் பண்ணிட்டா சாலிடா மார்க்கெட் என்ன ஆயிடும்? டவுன் ட்ரெண்ட். ஒரு நிமிஷம். இப்போ இதுதான் டெசிஷன் மேக்கிங் ஏரியா. கரெக்டா? இங்க சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் என்ன ஆகுது? வாய்ப்பு இருக்கு, மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டா கண்டிப்பா என்ன ஆயிடும்? மேக்னெட்டுன்னு ஒரு பாயிண்ட் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த சிபிஐ என்ன ஆக்ட் ஆகும்? சிபிஐ என்ன ஆக்ட் ஆகும்? மேக்னெட். அப்ப இதை பிரேக் பண்ணிட்டா அடுத்து கண்டிப்பா பிரைஸ் என்ன ஆகும்? மேக்னெட்டுக்கு போகும். ஓகே, பட் மேக்னெட்டுக்குள்ள போனதுக்கு மோடி இந்த இடம் என்னது? இந்த இடத்துல பட்டு என்ன ஆகலாம்? மார்க்கெட்டு மேலேயும் போகலாம். பட் இதை பிரேக் பண்ணா சாலிடா என்ன ஆயிடும்? மார்க்கெட்டு கீழே வந்துடும். ஓகே, சோ இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் படி இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஸ்க் எடுக்கலாமான்னு கேட்டா என்ன பண்ணலாம்? ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா? ஹலோ, ரிஸ்க் எது? இதுதான் நம்மளோட ரிஸ்க். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டார்கெட் எது? இன்ட்ராடே ஹை. இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணா இவ்வளவு வரைக்கும் போகுமா? பட் இந்த ரிஸ்க் எடுக்கிறீங்களா எடுக்க போறீங்களான்னு யார் கையில இருக்கு? என் கையில தான் இருக்கு. இப்போ எனக்கு இன்னொரு செக் வேணும்னா என்ன பண்ணுவேன்? 15 மினிட்ஸ்ல போயிட்டு பார்ப்பேன். ஓகே, 15 மினிட்ஸ்ல வச்சு பார்த்தா 15 மினிட்ஸ்ல இப்போ ஸ்டாட்டிக்ல இருக்குது என்னவா மாத்தணும்? கன்ஃபர்மேஷனுக்கு டைனமிக்ல மாத்தணும். டைனமிக்ல மாத்தும் போது இந்த 3 ஏரியால என்ன இருக்கு? டைனமிக் சப்போர்ட்ஸ் இருக்கா? ரெட், ப்ளூ, கிரீன் தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதுவும் என்ன ஆக்ட் ஆகும்? மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகே, சோ மேக்ஸிமம் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த இடத்துல பட்ட மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. ஆனா நமக்கு இன்ன வரைக்கும் நமக்கு என்ன ஆகல? கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இந்த இடத்துல இருக்க ரிஸ்க்ங்கிறது என்ன? ரொம்ப 36 பாயிண்ட் ரிஸ்க்ங்கிறது என்ன? ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மி இல்ல? 36 பாயிண்ட் தானே ரிஸ்க். ரிஸ்க் ரொம்ப கம்மி இல்ல மோகன். எனக்கு ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா உடன்பாடு இல்லைன்னா பேசாம என்ன பண்ணிடலாம்? அந்த ட்ரேட என்ன பண்ணிடலாம்? சிம்பிளா அவாய்ட் பண்ணிட்டு எப்ப இந்த லெவல் பிரேக் ஆகுதோ, இந்த லெவல் பிரேக் ஆனா கண்டிப்பா என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் மார்க்கெட் டவுன் வருமா? இங்க போயிருமா? மேக்னெட்டுக்கு வரும். கரெக்டா? அப்போ மேக்னெட்ல வந்து என்ன வேணா ஆகலாம். ரைட்? பட் என்ன நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு? இந்த இடம் பிரேக் ஆனா சாலிடா எங்க வரைக்கும் வரும்? மார்க்கெட் வந்து தெரிஞ்சு போச்சு. இங்க வரைக்கும் கரெக்டா? அப்போ இப்படி வச்சு பார்க்கும்போது எது உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கும்? இந்த இடத்துல நீங்க செல் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுப்பீங்க? இங்க வச்சுக்கிட்டா ஓகேவா? ரிஸ்க் ரொம்ப பெருசு இல்ல? அப்ப என்ன பண்ணிக்கணும்? இந்த எல்லோ லைன் கணக்கு வச்சு நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டார்கெட் எது? இங்க இருக்க டிசின்னு இருக்கா? இது ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் நடு லைன். தேர்ட் டார்கெட் பாட்டம் லைன். லாஜிக் புரியுதா? ஹலோ, புரியுது ப்ரோ. ரைட். சோ ஸ்டாட்டிக்க வச்சு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பேன்? ரிலையன்ஸ் எடுக்கிறேன். ஓகே, முதல் வேலை என்ன? ஸ்டாட்டிக் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? நான் கடகடன்னு ஜோன்ஸா மார்க் பண்ணுவேன். கரெக்டா? இது ஃபுல்லா என்னது?
சப்போர்ட் ரைட். இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நான் போக மாட்டேன், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போக மாட்டேன். கரெக்டா? L3 பீரியல் எப்படி இருக்கு? ரெண்டும் பக்கம் பக்கம் இல்லை, அதாவது என்ன மார்க் பண்ணிப்பேன், ஜோனா மார்க் பண்ணிப்பேன். அடுத்து என்ன இருக்கு? L4. அடுத்து என்ன இருக்கு? L5. இப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங் செல், இதை பிரேக் பண்ணா என்ன ஆயிடும்? மார்க்கெட் சாலிடா இதை பிரேக் பண்ண எங்க வந்துடும்? இங்க வந்துடும். இதை பிரேக் பண்ண எங்க வந்துடும்? இங்க வந்துடும். கரெக்டா? இதான கண்டிஷனு. எதுக்கான கண்டிஷனு? எதுக்கான கண்டிஷன்? இது டவுன் ட்ரெண்டுக்கான கண்டிஷன். கரெக்டா? ஹலோ, ஓகே. சோ மார்க்கெட் ஏன் எக்ஸாக்டா அந்த இடத்துல வந்து கீழே வந்திருக்கேன்னா அந்த இடத்துல எனக்கு H5 இருக்கு. கரெக்டா? சோ அடுத்து PDH H4 எப்படி இருக்கு? ரெண்டும் பக்கம் பக்கம் இருக்கா? அப்ப இதனால என்ன வந்திருக்கும்? ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? அடுத்து எங்க இருக்கு? H3. ஓகே. இப்போ எல்லோ லைனை பிரேக் பண்ணிச்சுல கேண்டில், அந்த கேண்டிலோட சைஸ் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. ஓரளவுக்கு பெருசா இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் போலாமா? இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் போலாமா? ரிவர்ஸ்னா இந்த சென்ஸ் 3 லைனுக்கு மேல இருந்தா என்ன என்ன சைடு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம்? ஹலோ, பை ஆப்ஷன். பை ஆப்ஷன். நாம இப்ப ஏன் செல்லுக்கு போறோம்? கோயிங் அகைன்ஸ்ட் தி ட்ரெண்ட் இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம். ஓகே. சோ இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. கம்ஃபர்ட்டபிளா என்ன இருக்கு? இந்த இடத்துல கேண்டில் சைஸ் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பெருசா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன? 2882. செகண்ட் டார்கெட் கண்டிப்பா என்ன? இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வரும். ரைட்? சோ இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? பட் மேலேயும் போலாம், ஐதர் என்ன ஆகலாம்? கீழேயும் வரலாம். சோ இப்போ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கான ஸ்டாப் லாஸ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் நான் எடுக்கிறேன், எனக்கான ஸ்டாப் லாஸ் எது வேணும்னா இந்த ஜோனுக்கிட்ட என்ன வச்சுக்கலாம்? ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். என் ஸ்டாப் லாஸ் அடிக்கவே கூடாதுன்னா இங்க வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் என்ன அடிக்கிறது? சரி, இங்க நான் வச்சுட்டா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறது என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. பட் எது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கு? இதை வச்சுக்கலாமா ஸ்டாப் லாஸா? அதாவது இந்த ஜோனை தாண்டி. சோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட்டானா எனக்கு எவ்வளவு? 1:2. செகண்ட் டார்கெட் ஹிட்டானா 12 ரூபாய். அதாவது 1000 ரூபாய் ரிஸ்க், 1000 ரூபாய் லாபம். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் இந்த லெவல பிரேக் ஆனா உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? உங்க பொசிஷனா பெரிய லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா? அது நடக்கிறத பொறுத்து தான். சோ நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன தேவை? இதெல்லாம் இன்னைக்கான ஸ்டாட்டிக்கான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் மார்க்கெட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அதோட அமைப்பு என்ன ஆகிட்டே இருக்கும்? ஸ்ட்ரக்சரு, அதோட நடவடிக்கை, அதோட கேரக்டர் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கும்? நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப மாறிக்கிட்டே இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாட்டிக்ல இருந்து அப்படியே டைனமிக்கு மாத்திக்கணும். கரெக்ட்? டைனமிக்ல பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த இடம் ஃபுல்லா சப்போர்ட்ஸ் இருக்கா? ஹலோ, ரைட். சோ மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த சப்போர்ட்ல பிரேக் பண்ண மட்டும் தான் என்ன ஆகும்? இந்த இடத்துக்கு வரும். சோ இன்னொன்னு நமக்கு என்ன சாலிடா தெரிஞ்சு போச்சு? இந்த இடத்துல எப்படிப்பட்ட கேண்டில் வந்திருக்கு? 15 மினிட்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம், 5 மினிட்ஸ்ல இல்ல. 15 மினிட்ஸ்ல அந்த கேண்டில் எப்படி இருக்கு? சைஸ் பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. கரெக்டா? ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், எல்லோ லைன் பிரேக் ஆனாவே நம்ம என்ன பண்ணலாம்? கோயிங் அகைன்ஸ்ட் தி ட்ரெண்ட் பண்ணலாம். ஓகே. சோ இதுதான் இதுக்கான இப்போதைக்கு இருக்கிற ஒரு அப்ரோச். வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் சொல்லுங்க. HDFC பேங்க் இப்ப என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைனை தாண்டி என்ன ஆகுது? மார்க்கெட் கீழே வருது. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு மார்க்கெட் என்ன ஆகும்? நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஆஹா, கீழே இறங்குன்னு என்ன பண்ணுவீங்க? இன்னும் இறங்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஆனா இந்த தேதி படி இந்த லைனை தாண்டி மார்க்கெட் போனா மார்க்கெட் என்ன ஆகும்? மறுபடியும் உள்ள வந்து வெளியே போகும். உள்ள வந்து இப்ப இது என்ன அர்த்தம் ஆகும்? இந்த 3 லைன் என்ன அர்த்தம் ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஆகும். மறுபடியும் என்ன ஆகும்?
மறுபடியும் இது என்ன ஆகும்? ஃபால் ஆகும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இடத்துல ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆஹா, உள்ள போன மார்க்கெட் என்ன ஆகுது? இறங்கின மார்க்கெட் திடீர்னு ஏறுது, நம்ம மார்க்கெட் விட்டு வெளியே போயிடலாம்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வெளியே போவீங்க. மறுபடியும் மேலே ஏறிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடும்? கண்டினியூவா டே ஃபுல்லா ஃபால். அப்ப என்ன யோசிப்பீங்க? பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டுன்னு யோசிப்பீங்க. கரெக்டா? சோ இப்ப இந்த இடத்த பார்க்கும்போது நீங்க என்ன முடிவு பண்ணிடலாம்? நம்ம கொஞ்ச நேரத்துல மார்க்கெட் என்ன ஆகும்? கணிசமா மேல வந்துட்டு தான் என்ன ஆகும்? கீழே போகும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா 800 ரூபா காட்ட இருக்கும், இங்க வரும்போது 600 ரூபா தான் காட்டும். உங்களுக்கு என்ன தோணும்? எக்ஸிட் ஆயிடலாம். எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்? முடியும் ஃபால் ஆகும். சோ இப்ப இந்த தியரி படி பாத்தீங்கன்னா வெளியே போன மார்க்கெட் இப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா உள்ள வந்துதான் தீரும். 800 ப்ராஃபிட் மோடி இப்ப கொஞ்சமா என்ன ஆகும்? 500 ரூபா 550 ப்ராஃபிட் இப்ப என்ன ஆக போகுது? குறையதான் போகுது. ஓகே, குறைஞ்சாலும் இன்னும் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல தான் இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. சோ மெயின் பிரச்சனையே இதுதான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டாட்டிக் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மாத்தி என்ன பண்ணலாம்? லைனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோமா? கடகடன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்னது? முத பாயிண்ட் எதை பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? இது ஃபுல்லா ஜோனா மார்க் பண்ணுவோம். கரெக்டா? சாரி, ஓகே. காலையிலே மார்க்கெட் என்ன இருக்கு? கரெக்டா H4ல மட்டும் தான் என்ன ஆகுது? கீழே வருது. ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் கேண்டில் என்ன இருக்கு? எப்படி இருக்கு? மாஸ்டர் கேண்டில் சரிடா, சைஸ். சோ இந்த ஹையை பிரேக் பண்ண வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன்? பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஸ்ட்ராங்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போக மாட்டேன். சோ நம்ம தியரி படி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல லோ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓரளவுக்கு மார்க்கெட்ல என்டர் ஆயிடும். அதான் நம்மளோட கான்செப்ட். ஆமாவா இல்லையா? ரைட். அது கூட சேர்ந்து எல்லோ லைன் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் பெர்ஃபெக்ட்டா பிரேக் ஆயிடுச்சு. இந்த ரெண்டு விஷயம் நடந்தா கண்டிப்பா என்ன ஆயிடும்? பிரைஸ் மேக்னெட்டுக்கு டவுன் ட்ரெண்ட். மேக்னெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட்ல சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? மேக்னெட்டுக்கு வரும். மேக்னெட்டுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து என்ன ஆகலாம்? பிரைஸ் மேலேயும் போகலாம், என்ன ஆகலாம்? கீழேயும் போகலாம். இப்ப இங்க இருந்து மேல போகணும்னா இந்த எல்லோ லைனை பிரேக் ஆகாத வரைக்கும் என்ன கிடையாது? அப் ட்ரெண்ட் இன்னைக்கு கிடையாது. சோ இப்ப ஸ்டில் உங்க பொசிஷன் என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? கண்டினியூவா ஹோல்ட் பண்ணலாம். அதாவது இப்ப உங்களை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டிங் இருந்து பட்டு என்ன நினைப்பீங்க? திரும்புன்னு நினைக்கிறீங்க. அதான் நம்ம லாஜிக். மேபி நீங்க நினைக்கிறீங்க. இந்த எல்லோ லைனை பிரேக் ஆகாத வரைக்கும் அப் ட்ரெண்டை பத்தி என்ன பண்ணாதீங்க? யோசிக்காதீங்க. அந்த ஒரு கண்டிஷன் ஃபில். இன்னொரு கண்டிஷன் பாருங்க, இந்த 3 லைனுக்கு கீழே இருந்தா நம்ம என்ன ட்ரெண்டை பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்? டவுன் ட்ரெண்ட். இப்ப 2 கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் ரைட். இப்போ அடுத்து என்ன இருக்கு? இது என்னது? L3. L3க்கு அப்புறம் என்ன இருக்கு? ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? L4. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ப்ரீவியஸ் டே லோன்னு. கண்டினியூவா தெரியுதா உங்களுக்கு? 39ல இருந்து 32க்குள்ள கண்டினியூவா என்ன இருக்கு மார்க்கெட்ல? சப்போர்ட்ஸ். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? 2 பாயிண்ட் இருக்கு. அப்போ பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பு? இல்ல. அதிகமா கம்மியா? கம்மி. ஏன்னா கண்டினியூ 2 பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட். தெரியுதா? ஹலோ, ஆமா. ரைட். சோ இப்போ ஏதோ ஒன்று பண்ணி நீங்க என்டர் ஆயிட்டீங்க. இப்ப ஒருத்தருக்கு தோணும், மோகன் நான் இந்த இடத்துல தான் என்டர் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் ஆயிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல என்டர் ஆனா ஸ்டாப் லாஸ் பிக் எங்க வச்சுக்கணுமா? இல்ல ப்ரோ, எங்க வச்சுக்கணும்? மேக்னெட்டோட டாப் லைனுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மேல வச்சுக்கலாம். ரைட். சோ இப்போ இந்த இடத்துல நான் என்டர் ஆயிட்டேன். ஓகே, என்னோட கண்டிஷன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு. பட் இது எல்லாமே ஸ்டாட்டிக். நான் டைனமிக்கு மாத்தினா மட்டும்தான் கரண்ட் மார்க்கெட்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும் தெரியும். ரைட். இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? இந்த இடத்துல நீங்க என்டர் ஆனாலுமே இவ்வளவு தூரம் வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? ஏறிதான் கீழே வரும். ஏறிதான் என்ன ஆகும்? கண்டினியூவா கீழே வரும். இப்போ இதுல பெரிய டார்கெட் எய்ம் பண்றது புதுசாத்தனமா? சின்ன சின்ன டார்கெட் கிடைச்சிட்டு வந்து வெளியே வருது புதுசாத்தனமா? சின்ன லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ரைட். சோ இதெல்லாம் ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது.
எப்ப யோசிக்கணும்? ட்ரேடுக்கு முன்னாடி யோசிக்கணும். ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. இப்ப இது ஓகேவா உங்களுக்கு? ஓகேனா என்ன பண்ணுங்க, இந்த ட்ரேட எடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, ட்ரேட எடுக்காதீங்க. யாருமே உங்க சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுங்க, கேட்க போறது இல்லை. ரைட்? 4 ரூபா ஸ்டாப் லாஸ். எனக்கு மோகன் எனக்கு வந்து எடுக்கலாம்னு தோணுது, எடுக்க வேணாம்னு தோணுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை பெரிய பிரச்சனை. அது நீங்க என்ன பண்ணணும், 100 குவான்டிட்டி போடுங்க. 100 குவான்டிட்டி போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் எவ்வளவு ரிஸ்க்? 100 குவான்டிட்டி போடுங்க. எவ்வளவு ரிஸ்க்? 100 × 4 400. 400 ரூபா லாஸ். 400 ரூபா லாஸ் மார்க்கெட்ல தாங்கலாமா, தாங்க முடியாதா? கண்டிப்பா தாங்கலாம். சோ இந்த இடத்துல உங்களுக்கு கீழே என்ன உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 500 ரூபா வரைக்கும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ இப்படி நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா இத பத்தி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உட்காந்து பெருசா யோசிக்க மாட்டீங்க. புரியுதா? என்ன ஆகும்னா, இன்கேஸ் போடாம விட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் இவ்வளவு தூரம் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணும்? ஃபோமோ பிரச்சனை வரும். ஃபோமோனா என்ன? சே இப்படி மிஸ் பண்ணிட்டோமே, சே இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆயிடும். ஐயா சொல்ற விஷயம் புரியுதா? மிஸ் பண்ணிட்டோமேன்னு. சோ அந்த ஃபீலிங்கை போக்குறதுக்கு நான் இப்படிதான் நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். 100 குவான்டி போட பயமா இருக்கா? என்ன பண்ணுங்க, பேசாம 50 போடுங்க. 50 போட்டா என்ன ரிஸ்க்? 200 ரூபா ரிஸ்க். 200 ரூபா போனாலும் என்ன கிடையாது பிரச்சனை, பெருசா பிரச்சனையே கிடையாது. ஆனா எடுத்துட்டோம்னு திருப்தி என்ன ஆயிடும் உங்களுக்கு மனசுக்குள்ளார வந்துடும். சோ இனிஷியலா இந்த பிரச்சனையை நான் இப்படிதான் சால்வ் பண்ணுவேன். மோகன் எனக்கு டவுட்டா இருக்கு, பண்ணலாம்னு தோணுது, பண்ண வேணாம்னு தோணுது, அப்படிங்கும் போது என்ன சொல்யூஷனு? ஆல்ரெடி நீங்க என்ன ஆயிட்டீங்க, என்ன ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம்? கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்க. கரெக்டா? கன்ஃபியூஷன்ல ஒரு டெசிஷன் எடுத்தா கரெக்டா வருமா? இல்ல, கரெக்டா வராது. பட் பண்ணணும்னு தோணுதுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, சிம்பிள் சொல்யூஷன், டபுள் மைண்டா இருந்துச்சுன்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு என்ன பண்ணிருங்க, ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணி விட்டுருங்க. வெறும் 10 குவான்டிட்டி போட்டா என்ன பண்ணிருங்க, ஆர்டரை ஆர்டரை பிளேஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற ஒரு ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரா இருக்கும். ஸோ நான் அதை நான் இனிஷியலா எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் இப்படிதான் கம்மி பண்ணுவேன். லாஜிக் புரியுதா? போட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், லாஸ் ஆனாலும் என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஓகே, லாஜிக் புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இது வந்து என்னோட வே ஆஃப் அப்ரோச். நீங்க வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட பர்பஸ் புரியுதா? பர்பஸ் ஆஃப் த டூல் புரியுதா? என்னன்னு ஓரளவுக்கா சுமாராவா? நல்லாவே புரியுது. ஓகே, இப்போ வேற ஏதாவது எடுக்குமா? வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க. ப்ரோ இதுவே பொசிஷன்ல ஹோல்ட் பண்ற மாதிரி முடிச்சலாம். IRFC கொடுங்க ஐயா ஒரே நிமிஷம்ங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்டாட்டிக்ல வச்சு ஃபர்ஸ்ட் ஓவரால் பிக்சர் என்ன பண்ணலாம் கடகடன்னு பார்த்தலாம். ஒண்ணு காசு எங்க போற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபியோட சைஸ் எப்படி இருக்கு? க்ளோஸா வைடா? வைடு. அப்படின்னா என்ன பண்ண மாட்டேன், இதை பத்தி நான் போய் டார்ச்சர் பக்கமே நான் போக மாட்டேன், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஐ டூ ஹாவ் ஒரு இது இருக்குன்ட்டு இன்ட்ராடே சிபிஆர் நான் ஒரு இது வச்சிருக்கேன். ஓகே, ஸோ நீங்க பாருங்க, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, ஐடிஎஃப்சி, ஃபெடரல் பேங்க், பிஹெச்இஎல், இது எல்லாமே என்ன கண்டிஷன்ல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் சிபிஆர் இருக்குல்ல, அதுல வந்து இதெல்லாம் வருது. ஓகே, சரிதா? இப்ப இது கடகடன்னு வந்துடலாமா? இப்ப என்ன ஆகணும் சொல்ல பார்க்கலாம். எதையும் வரையாம என்ன பண்ண ஃபர்ஸ்ட் மெயின். நீங்க இப்ப ரிஜெக்ஷன் எப்படி இருக்கு?
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுலயே என்ன தெரிஞ்சு போச்சு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். மோகன் எனக்கு பயமா இருக்கும், நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒன்ஸ் இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான், நீங்க மேக்னெட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மார்க்கெட்ல என்ட்ரி எடுத்து. அடுத்த டார்கெட் எது? ப்ரீவியஸ் வீக் ஹை. அடுத்த டார்கெட் எங்க இருக்கு? L3 இருக்கு. L3 அப்புறம் என்ன இருக்கு? அடுத்து என்ன இருக்கு? L4 இருக்கு. ரைட். ஸோ என்ட்ரா இப்ப இந்த இடத்துல நான் என்ட்ரி பத்தி யோசிக்கணுமா? யோசிச்சா அது தப்பு. என்ட்ரி எந்த இடத்துல இறங்கிருக்கணும்? மேக்னெட் பேக் அவுட் ஆகும். இங்கேயே நம்ம என்ன இருக்கணும்? என்ட்ரியில இறங்கி இருக்கணும். இப்ப நம்ம எந்த ஜோன்ல இருக்கோம்? ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல இருக்கோம். கரெக்டா? எந்த இடத்துல ப்ராஃபிட் எக்ஸிட் பண்றத பத்தி இப்ப என்ன பண்ணணும்? யோசிக்கணுமே தவிர, மோகன் நான் இப்பதான் மோகன் பார்த்தேன், நான் என்ட்ரு ஆயிக்கிறேன் அப்படின்னா அது யாரோட பிரச்சனை? உங்க பிரச்சனை. ரைட். இப்ப இதை வச்சு கண்டிஷன் வச்சு ட்ரேட் எடுக்கணுமான்னு கேட்டா நான் என்ன பண்ண மாட்டேன்? ட்ரேடு எடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக்கா மாத்துவேன். ரைட். டைனமிக்கா மாத்தும் போது பொலிஞ்சர் பேண்ட் எங்க இருக்கு? மார்க்கெட்டுக்குள்ள இருக்கு. இங்க இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் இவ்வளவு தூரம் வரைக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு? இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? நான் இந்த இடத்துல ஸ்டாட்டிக் மட்டும் யூஸ் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல மார்க்கெட் விட்டு அங்கே முடிஞ்சிருமோ, திரும்பிடுமோன்ட்டு வெளியேறிடும். எக்ஸிட் பண்ணிடுவேன். கரெக்டா? இப்போ எனக்கு இன்னொன்னு என்ன தெரிஞ்சது? பொலிஞ்சர் பேண்ட் எங்க வரைக்கும் இருக்கு? கீழே வரைக்கும் இருக்குங்கும் போது பக்காவா இது என்னவா தெரியுது? பொசிஷனை ஹோல்டு பண்ணாமா இல்ல மோகன் எனக்கு 1000 ரூபாய் காமிச்சிருச்சு, மார்க்கெட்ல வந்து 1000 ரூபாய் காமிச்சா வெளியே வந்துடும் சொல்லிட்டாங்கன்ட்டு வெளியே வந்துருவீங்களா? ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டில் இந்த இடத்துல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண போறதுன்றத பத்தி டிஸ்கஷனே தவிர என்ட்ரியை பத்தி என்ன பண்ணக்கூடாது? டிஸ்கஷன் பண்ணக்கூடாது. லாஜிக் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு? ரைட். சோ பக்கா என்ட்ரி எந்த இடத்துல கிடைச்சிருக்கும்? ஒண்ணு மேக்னெட்ல. ரெண்டு இருக்கு. அதாவது மோகன் நான் கோயிங் அகைன்ஸ்ட் ரெண்டு போறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாரு? 11 பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இங்கே என்ன பண்ணிருப்பாரு? என்ட்ரி 5 மினிட்ஸ் வச்சு. ஏன்னா 5 மினிட்ஸ்ல நம்ம என்ன பண்ணிடுவோம்? மேக்ஸிமம் ட்ரேட பண்ணிடுவோம். கரெக்டா? ரைட்டு. 5 மினிட்ஸ்ல நான் இந்த இடத்துல எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா கேண்டலோட சைஸ்ல எப்படி இருக்கு? எஃபெக்டிவாவே இல்லை. தெரியுதா? இந்த கேண்டல் நம்பில என்ன பண்ணுவாங்க? ட்ரேடு எடுக்க முடியாது. பட் இந்த கேண்டில் எப்படி இருக்கு? பக்காவா மாஸ்டர் கேண்டில். மாஸ்டர். ரைட். கீழே வந்துட்டு இப்ப பிரைஸ் என்ன ஆகுது? மேல போகும்போது நீங்க இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரேடு. இந்த இடத்துல ஓகே வந்துச்சு, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பீங்க. எடுத்துக்கும் போது மார்க்கெட் இப்ப என்ன இருக்கு? மேல போச்சா? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? பயந்துட்டு சரி ஐயோ மார்க்கெட் மேல இருந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? வெளியே போயிருப்பீங்க. கரெக்டா? அன்லெஸ் இந்த எல்லோ லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் என்ன கிடையாது? பையே கிடையாது. இங்க ஏதாவது பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கேண்டில் என்ன ஆகணும்? கம்ப்ளீட்டா பிரேக் ஆகும். இங்க எங்க பிரேக் ஆயிருக்கா? இங்க கிரீன் கேண்டில் நம்ம மேக்னெட்ல பட்டு இந்த ஸ்டாப் லாஸ் வச்ச பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுங்க ப்ரோ. இப்போ லாஜிக்கா பேசுங்களேன். நார்மலா நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம என்டர் ஆகுறோம்னு வச்சுப்போம். ஓகே, இங்க ஸ்டாப் லாஸ் வச்சா வெறும் 40 பைசா தான் வருது. ஸ்டாப் லாஸ் நீங்களே சொல்லுங்க, கம்மியா அதிகமா? அது கம்மி. கண்டிப்பா அடிபடுறதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? சோ கம்ஃபர்டபிள்னா H3 வச்சிருந்தா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸ்டாப் லாஸ்ங்கிறது எதுக்கு வைக்கணும்? அடிக்கணும்னு வைக்க கூடாது. எதுக்காக வைக்கணும்? அடிக்க கூடாதுன்ட்டு வைக்கணும். மோகன் 2 ரூபா ஸ்டாப் லாஸ் எனக்கு டஃபா தெரியுது அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணுவாங்க? எல்லோ லைன் கிட்ட குறைப்பாங்க. அது புத்திசாலித்தனம் கிடையாது. இதை ஸ்டாப் லாஸா வச்சுட்டு குவான்டிட்டி 500 போடாம என்ன பண்ணுங்க? 250 போட்டுக்கோங்க. லாஜிக் புரியுது என்ன சொல்றேன்னு? சோ இங்க என்ன ரோல் பிளே பண்ணும் அப்படின்னா, மோகன் ரிஸ்க் கம்மியா இருக்குன்னு ஸ்டாப் லாஸ் குறைப்பாங்க. அது என்னது? ரொம்ப ரொம்ப தப்பு என்ன பொறுத்தளவுக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து எதுக்கு? அடிப்படாம இருக்கிறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ். பட் இந்த ஸ்டாப் லாஸ் போட்டா என்ன இருக்கு? ஹிட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? சான்சஸ் அதிகமா இருக்கு. இங்க வச்சா சான்சஸ் என்ன? ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ. ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்.
ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு மினிமம் 250 வெறும் 250 பாயிண்ட் போட்டிருந்தா கூட எனக்கு நீங்க என்னாச்சு ஆல்மோஸ்ட் 700 பக்கம் கிடைச்சிருச்சு. கரெக்டா? எஸ் ப்ரோ. ரைட். ரிஸ்க் எவ்வளோ? 350 ரூபா ரிஸ்க். வெறும் 250 குவான்டி போடுறேன்னா நான் 500 குவான்டி போட்டேன். ரிஸ்க் எவ்வளோ? 750 ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஆல்மோஸ்ட் 1300 ரூபாய் கிடைச்சிருக்கும். லாஜிக் புரியுதா புரியலையா? ரைட். மோகன், நான் ஸ்டாப் லாஸ் இங்கேயே வச்சுக்கிறேன்னா கண்டிப்பா என்ன இருக்கும்? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ரைட். சோ எது நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அட்வைசபிளா இல்லையா? ஹலோ, வச்சுக்கலாம் ப்ரோ. வச்சுக்கலாம். மோகன், ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? குறைக்க கூடாது. அதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? குவான்டிட்டிய கம்மி பண்ணிக்கணும். மோகன், கொஸ்டின் குவான்டிட்டி கம்மி பண்ணா லாபம் சின்னதான் மோகன் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? ஹலோ சார், ஒரு டவுட் சார். நீங்க சார் எல்லோ லைன் வந்து பிரேக் ஆனாதான் நமக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும்ல. ஆனா அந்த எல்லோ லைன் வந்து டச் ஆகி அந்த விக்கு மட்டும் தான் டச் ஆகி வந்திருக்கு சார். ஆமா, அப்படிங்கும் போது ஸ்டில் பொசிஷன் என்ன பண்ண தேவையில்ல, பயந்துக்கிட்டு வெளியே வரணும்னு அவசியம் எக்ஸிட் ஆக தேவையில்ல, தேவையே இல்லை. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நம்ம டைனமிக் வச்சு பார்த்துருப்போம்ல, வெறும் ஸ்டாட்டிக் வச்சு நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். டைனமிக் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு? இந்த இடத்துல பொலிஞ்சர் பேண்ட் இருக்கு, தெரியுதா? தெரியுது சார். இப்ப என்னோட கேள்வி, பொசிஷனை ஹோல்டு பண்ணலாமா வெளியே வரலாமா? பச்சை கலர் கேண்டில் வந்துருச்சு, ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணலாம். ரைட். அப்ப என்ன பண்ணும்? ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணக்கூடாது? ஸ்டில் இங்கேயே தூக்கி என்ன பண்ணிருக்க கூடாது? ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் வச்சுட்டு இருக்க கூடாது. கரெக்ட். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிருக்கணும்? கொண்டாந்து இங்க இருக்க ஸ்டாப் லாஸ் கொண்டாந்து ப்ராஃபிட் புக்கிங்கா மாத்திருக்கணும். கரெக்டா? இப்போ பச்சை வருது, மேல போகுது, வித்துடலாமா? இல்ல ப்ரோ. ஏன்? பச்சை வந்துச்சு. சாரி, திரும்பி அந்த பேண்ட்ல மேல போயிட்டு திரும்பி டவுன் ட்ரெண்ட். லாஜிக் புரியுதா? ஐயோ மோகன், மேல வந்துருச்சு, நான் போட்டது என்ன ஆயிடுச்சு? ஹலோ, புரியுது ப்ரோ. இது எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா சில்வர் மைக்ல வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பக்காவா யூஸ் பண்றேன், பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது கடகடன் வளைங்க பார்க்கலாம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது என்னது? ஜோன் ப்ரோ. ஜோனா, ரைட். காலையில மார்க்கெட் எது கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த 3 லைன் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அப்பனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? மார்க்கெட் பையிங்கா செல்லிங் அன்னைக்கு? செல்லிங். ஓகே. L3 என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. அடுத்து என்ன இருக்கு? L4 ப்ரீவியஸ் எல்லாம் பக்கமா இருக்கு. ரைட். இந்த ஜோன் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் பர்ஃபெக்ட்டா பிரேக் பண்ணிடுச்சு. ரைட். அடுத்து என்ன இருக்கு? மேஜர் ரோல ப்ரீவியஸ் மந்தோட லோ. இது ஸ்ட்ராங்கா இல்லையா? ப்ரீவியஸ் மந்தோட லோங்கும்போது அடுத்து என்ன இருக்கு? L5 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? இங்க இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? L6 இங்க இருக்கு. L6 பெருசா இருக்கு தூரம். அப்ப என்ன பண்ணோம்? நேத்து லைனா வேற ஏதாவது இருந்தா ஆட் பண்ணிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம். இங்க ஒரு லைன் இருக்கு, அதை என்ன பண்ணிக்கிறேன்? கடன் வாங்கிக்கிறேன். ரைட். ஓகே. இதை வச்சு நான் பைசில் போலாமா? என்ன பண்ணும்? டைனமிக்க போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும். கரெக்டா? ரைட். கம்பேர் பண்ணும்போது என்ன தெரியுது? இந்த லைன் தாண்டி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இப்போ வெளியே வந்துச்சு. அப்ப என்ன ஆகுது? வாய்ப்பு இருக்கு கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா மார்க்கெட் உள்ள வந்துட்டு தான் என்ன ஆகும்? மேபி ரைட். அப்ப என்ன ஆகா இறங்குதுன்ட்டு இங்கேயே நான் பையிங்க பண்ணலாமா? வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணி எந்த இடத்துல நான் இன்கேஸ் எந்த ஏரியாக்குள்ள வந்தா நான் பையிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி, பையிங்க செல்லிங் எந்த ஏரியாக்குள்ள வந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்? ரைட். இப்ப சப்போர்ட் வந்து இப்ப என்ன மாறிடுச்சு? மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. அப்போ இங்க இருந்து மார்க்கெட் ஸ்லைட்டா ஏறிதான் என்ன ஆகும்? இறங்கும். லாஜிக் புரியுதா? அப்ப என்ன பண்ண அவசரப்பட்டு ஆகா 3 ரெட் கேண்டில் இந்த இடத்துல செல்லிங் ஆரம்பிக்கலாமா? என்ன பண்ணக்கூடாது? ஆரம்பிக்க கூடாது. பேசாம என்ன பண்ணும்?
வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும், உள்ள வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி போய்க்கலாம். லாஜிக் புரியுதா? எஸ் ப்ரோ. சுமாராவா ஓரளவுக்கா? கிளியரா புரியுது ப்ரோ. ரைட்டு. ஏங்க இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. இதை பார்த்தா ஏதாவது ட்ரேட் பண்ணுங்கிற எண்ணம் வருதா? என்ன வரல. ஸ்டாட்டிக் வச்சு பார்த்துருமா? ஏன் மார்க்கெட் நீ கசகசன்னு இருக்கு? ஏன்னா சிபிஆர் எப்படி இருக்கு? ரொம்ப வைடா இருக்கு. இதுல போய் நம்ம ஏதாவது ஆராய்ச்சி பண்ணுமா அப்படின்ற மாதிரி? வேண்டாம். நான் வேற என்ன இருக்கு, வேற ஸ்டாக்கா இல்ல நமக்கு இதை போய் அனலைஸ் பண்ணுமா? ஐடிசி இது என்ன கிடையாது, எனக்கு பெரிய டீல கிடையாது. வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க. ப்ரோ ஐஆர்எஃப்சி பண்ணுங்க ப்ரோ. இங்க பாருங்க, இதுல ஒரு ஐடியா தெரியுதா? இப்ப என்ன இதான் மார்க்கெட்டுக்கு அடுத்து என்ன இருக்கு, L3, அடுத்து என்ன பிவிசிலோ, அடுத்து இது என்ன H3, அடுத்து இது என்ன ஓகே. இப்ப மார்க்கெட் என்ன ஆகும், இங்க வரும். இதை பிரேக் ஆனா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும், இங்க வரைக்கும் வரும். இங்க இருந்து எதிர் என்ன ஆகலாம், சப்போர்ட் எடுத்துட்டா மார்க்கெட் மேல போகலாம். அப்போ இதுதான் என்னது, அடுத்த மார்க்கெட்டுக்கு இருக்க டெசிஷன் மேக்கிங் ஏரியா. கரெக்டா? இதுதான் என்னது மார்க்கெட்டுக்கு டெசிஷன் மேக்கிங் ஏரியா. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆயிடும், சின்னதா போகுமா பெருசா போகலாமா? பெருசா போகலாம். பெருசா போகலாம். இதை வச்சு ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா நான் என்ன பண்ண மாட்டேன், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உடனே என்ன பண்ண மாட்டேன், யோசிக்க மாட்டேன். இப்ப இந்த இடத்துல நான் செல்லு போலாமா பை போலாமா, இதை பத்தி நான் யோசிக்கணும். டைனமிக் இல்ல இப்ப நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்றேன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்றேன். மூணு லைனுக்கு மேல இருந்தா என்னன்னா பை தான். அப்போ இப்ப நான் செல் போறேன்னா அது கோயிங் வித் ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் ட்ரெண்டா? கோயிங் அகைன்ஸ்ட் ட்ரெண்ட். அப்போ ஆமா, எல்லோ லைன் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. பட் என்னோட என்ட்ரி இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கணும். நான் இப்பதான் மார்க்கெட்டை பாக்குறேன். கரெக்டா? இப்ப நான் டெசிஷன் எடுக்கலாமா வேணாமாங்கிறதா என் கேள்வி. அப்போ டைனமிக் மாத்துறேன். டைனமிக் மாத்தினா இப்ப கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும், ஸ்லைட்டா இங்க இருந்து போயிட்டு ஸ்லைட்டா ஏறிதான் என்ன ஆகும், கரெக்டா? இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போறேன், செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்தேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி மோகன் ஸ்கேல இடம்னா இங்க கொண்டு வச்சுக்கலாமா? அது 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 புக்ஸ் எழுதணுமா? இல்ல, மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்டாப் லாஸ் என்னது இதுதான். கரெக்டா? ஏன்னா இந்த சூழல் பிரேக் பண்ணா என்ன ஆயிடும், மார்க்கெட்டு மேல வந்துடும். ஸ்டில் இந்த எல்லோ லைன் பிரேக் ஆனாவே நம்ம மேக்ஸிமம் என்ன நம்ம பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆயிடும். பட் இந்த இடத்துல வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளா தள்ளி வச்சுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட நமக்கு எத்தனை பாயிண்ட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, 60 பாயிண்ட். ஓகேவா? 50 குவான்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரிஸ்க் எவ்வளோ, 50 × 36 1750 ரூபா ரிஸ்க். கரெக்டா? ஹலோ, ரைட். 1750 ரூபா ரிஸ்க்கு எவ்வளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மோகன் எனக்கு ஏதோ 1750 ரூபா கொஞ்சம் இதா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், பேசாம 50 குவான்டிட்டி போடாம 25 போட்டு 60 பாயிண்ட் கேப்சர் பண்ணா 1200 ரூபா வச்சுக்க. 1200 ரூபா சின்ன அமௌண்ட், பெரிய அமௌண்ட். ஹலோ ஹலோ 1000 ரூபா நல்ல ப்ராஃபிட்டா? என்ன பார்த்தோம் நல்ல ப்ராஃபிட். ரைட். இன்னொன்னு, இப்படி போட்டா ப்ரெஷரா உட்காந்து இருக்கணுமா, ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு. சரி,
ஜாலியா உட்காந்து ஜாலியா ட்ரேட் பண்ணி 1000 ரூபாய் 1500 சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த மார்க்கெட். நான் இப்படிதான் மார்க்கெட்டை பார்ப்பேன். இப்ப என்ன ஆகும் மார்க்கெட்டு? இங்க இருந்து என்ன ஆகும்? ஸ்லைட்டா என்ன ஆகும்? மேல போயிட்டு கீழே மேல போகும். மேல போகும்போது இந்த இடத்துல என்ன இருக்கு? இதெல்லாம் என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் ஆகும். டைனமிக்காவும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பேரலா ஸ்டாட்டிக்காவும் இந்த ஏரியா என்னவா இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப லாஜிக் என்ன தெரிஞ்சு போச்சு? இதெல்லாம் தாண்டது. அப்ப இதெல்லாம் மார்க்கெட் என்ன ஆகுது? தாண்டது கொஞ்சம் கஷ்டப்படும். ரைட்? லாஜிக் புரியுதா? புரியுது. இப்ப மேல ஏறி பயந்துட்டு வெளியே வரணுமா? இல்ல ப்ரோ. ஏன்னா இது நம்ம என்ன பண்றோம், முன்னாலேயே மேலதான் ஏற போதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். ரைட்? சிபிஐ ஓரளவுக்கு வைடா இருக்கு. கரெக்டா? அது என்ன இல்ல, கேண்டில் சைஸ் எப்படி இருக்கு எல்லா பக்கமும் ரொம்ப சின்ன சின்ன இருக்கு. கரெக்டா? இதை வச்சு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ப்ரோ எஸ்பிஐ எஸ்பிஐ ஆஹா, நீங்க இத பாருங்க. காலையில என்ன ஆயிடுச்சு, மாஸ்டர் கேண்டில் போட்டு மேல போயிடுச்சு. ஸ்டில் உங்க பொசிஷன் என்ன பண்ணிருக்க மாட்டீங்க? எக்ஸிட் பண்ணிருப்பீங்களா? சைஸ் எல்லாம் சின்னதா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி இருக்கும், என்ன மார்க் அருவ போடுதுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி ஃபீல் ஆனாலும் ரிவர்ஸ்ல இருக்கிற சான்ஸ் என்ன மார்க்கெட்ல அப்படிங்கறத நான் இதை வச்சு மட்டும் சொல்ல மாட்டேன். முதல்ல என்ன பண்ணுவேன், டைனமிக்க போயிட்டு கம்பேர் பண்ணுவேன். டைனமிக்க போய் பார்க்கும்போது இந்த பேண்டோட சைஸ் எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப குறுகலா இருக்கு. தெரியுதா? இப்ப மார்க்கெட் எப்படி இருக்கு? இந்த ஏரியாக்குள்ளதான் டிராவல் ஆகும். ஓகே, வேற ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க. ஐஆர்எஃப்சி போடுங்க அவன் தண்ணி எடுக்கிறான் ப்ரோ. ஐஆர்எஃப்சி போடுங்க. ஞாபகம் இருக்கா? கொண்டாந்து நம்ம என்ன சொன்னோம்? ஏரி தான் என்ன ஆகும்னு சொன்னோம், இறங்கணும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? ஐஆர்எஃப்சி இன்ட்ராடேக்கலாம் ஆகுது. இன்ட்ராடேக்கு பெஸ்ட் ஸ்டாக் அப்படிங்க. அடுத்து என்ன இருக்கு? டிவிஸ்ல பார்க்கலாமா? ஒய்டா இருக்குமா நேரோவா இருக்குமா சிபிஆர்? என்ன ஐடியா தோணுது? ஒய்டா தான் ப்ரோ. இங்க தெரியுதா? இங்க எல்லாம் மார்க்கெட் என்ன இருக்கு? மேல வந்திருக்கு. ஆனா என்ன பண்ண முடியல, லைனை தெரியுதா? ஹலோ, போக முடியல, பிரேக் பண்ண முடியல. கரெக்ட்? ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா நான் மீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்து எனக்கு ஐசிஐசிஐ பேங்க். ஆஹா, இந்த ஐசிஐசிஐ பேங்க்ல காலையில பாத்துருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? இங்கதான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுப்போம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரி தெரியுதா? இன்னும் என்ன பண்ணலாம் நம்ம ப்ராஃபிட்டா? ப்ளீஸ் மியூட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஏரிதான் என்ன ஆகும் நம்ம நினைச்சோம், இறங்கணும்னு சொன்னோம். கரெக்டா? அதே மாதிரிதான் என்ன இருக்கு, பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா? பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா? ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லோ லைன் என்ன பண்ணணும், இந்த எல்லோ லைன் மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஸ்டைல் போயிட்டு வியூ பண்றதா இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் சைஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்த்தோம்? ஐசிஐசிஐ பேங்க்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டாட்டிக் வைப்போம். கரெக்டா?
இதை ரீப்ளே போட்டு பாத்துருமா காலைல நீங்க என்ன டெசிஷன் எடுத்திருப்பீங்கன்னு. ப்ளே பண்ணலாமா? ஓகே, இதுதான் காலைல ஆனது. ஃபர்ஸ்ட் இருந்துமே என்ன பண்ணிருப்பீங்க? சிபிஆர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நேரம் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ஸ்டாக் என்ன பண்ணும்? நீங்க பண்ணிடலாமா? பெரிய மூமெண்ட் பெரிய மூமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது இதை பிரேக் பண்ண மார்க்கெட் என்ன ஆயிடும்? சரி, இதை பிரேக் பண்ண மார்க்கெட் என்ன ஆயிடும்? பெருசா கீழே இறங்கும். பெருசா கீழே இறங்கும். ரைட். இன்னொன்னு, இதை பார்த்தாலும் என்ன தெரியும், 5 நிமிஷத்துல என்ன ஆயிடுது? ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன். ஸ்ட்ராங்கா என்ன இருக்கு? பையர்ஸ்லாம் என்ன ஆயிட்டான்? அங்கேயே நோட்டு ரிஜெக்ஷன். ரிஜெக்ட் ஆயிடும். ரைட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன? எல்லோ லைன் என்ன ஆயிடுச்சு? பெர்ஃபெக்ட்டா பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. பட் இது நான் எடுப்பேனா எடுக்க மாட்டேனாங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கண்டிஷன்ஸ் வச்சு எடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? 15 நிமிஷம் வெயிட் பண்ணும். கரெக்டா? ரைட். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன 5 நிமிஷம் வெயிட் பண்றோம். ஓகே, 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் அழகா என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் கால் மணி நேரத்துலயே கீழே எங்க இருக்க? கீழே என்ன ஆயிடுச்சு? ஹலோ, கீழே ஃபால் ஆயிடுச்சு சார். கீழே ஃபால் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தோணுச்சு? மிஸ் பண்ணிட்டுமே தோணும்ல? ஆமா. ரைட். நல்லா பாருங்க, எத்தனை பாயிண்ட் இறங்கி இருக்கு? வெறும் 4 பாயிண்ட் தான். கரெக்டா? இது பெரிய டீலா? சார் நீங்க வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும்னு சொல்றீங்கல்ல, அப்போ நானு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் நான் சொன்னேன்ல, இது பண்ணாத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கண்டிஷன் வச்சு எடுத்துருவாங்க. பீனர் இருக்கவங்க என்ன பண்ணும்? 15 நிமிஷமா மினிமம் வெயிட் பண்ணும். அப்படி வெயிட் பண்ணும்போது இந்த மாதிரி 4-5 பாயிண்ட் நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? தியானம் பண்ணிதான் ஆகணும். ஸ்டில் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல தான் இருக்கு? டவுன் ட்ரெண்ட். ஆ, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. டவுன் டவுன் ட்ரெண்ட். தான் இருக்கு. ரைட். சோ அந்த எல்லோ லைன் வந்து 5 மினிட் கேண்டில் பிரேக் பண்ணா போதுமா இல்ல 15 மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இல்லையான்னு அது யாருக்கு தெரியும்? எனக்கு தான் வருது. உங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன பண்ண இப்படி பிராக்டிஸ் பண்ண, நான் என்ன சொல்றேன், 4 பாயிண்ட் மிஸ் ஆகுது பத்தி என்ன பண்ணாதீங்க, கவலைலாம் படாதீங்க. இன்னைக்கு எல்லாம் மார்க்கெட் என்னைக்குமே இருக்காதா என்ன? இருக்கும். இருக்கும்ல, நாளைக்கு இருக்கும்ல. இப்ப இந்த ஐசிஐசிஐ பேங்க் கூட வேற ஸ்டாக்கே இல்லையா இன்னைக்கு? இருக்கு. இருக்குல்ல. எத்தனை பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணீங்க? 4 பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட். 100 குவாண்டிட்டி போட்டதால எவ்வளவுதான் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க? 400. இதெல்லாம் லாஜிக். கரெக்டா? ஆமா. ரைட். சோ இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் மேல வருது. ஓகே, ஏன் மேல வந்திருக்கும் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இடத்துல என்ன இருக்கும்? ரைட். அப்போ காலையில இங்க வந்துட்டு இதை தாண்டிடுச்சு. ஆஹா, மிஸ் பண்ணிட்டோமே தோணி இருக்குமா? ஆமா, தோணி இருக்கும். ஆனா லைனை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஆஹா, இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? மார்க்கெட் மேல போட்டு உள்ள வரும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசாம ஓடும்போது இந்த இடத்துல நீங்க போயிட்டு ட்ரேட் எடுத்து அவசரப்பட்டு இருக்காம நீங்க பேசாம என்ன பண்ணுவீங்க? இங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? வெயிட் பண்ணிருந்தா ஸ்டாப் லாஸ் என்னது? ரொம்ப ரொம்ப மினிமல். கரெக்டா? எஸ். ஓகே. சோ லாஜிக் புரியுதா? வெறும் ஸ்டாட்டிக் மட்டும் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ட்ரேட் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணீங்க. அப்போ டைனமிக் யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன தோணிடுச்சு? இந்த வடிவேல பீச்ல குதிரை ஓட்டு வரல? ஹலோ, பீச்ல குதிரை ஓட்டுற காமெடி ஒண்ணு தெரியுமா? வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராது இல்ல. எல்லாரும் போறாங்க, தப்பிச்சு பிடிங்க போடி போய் பிடிக்கும் போது குதிரைக்காரன் சொல்லுவார்ல, போயிட்டு திரும்ப இங்கதான் வரணும், இங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இதை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபீல் மட்டும் தான் இருந்திருக்கும். புரியுதா? கரெக்டா? ஐயா ஆமாவா இல்லையா? ஆனா கம்பேரிசன் நம்ம இது இருக்கும்போது இங்க தாண்டி வெளியே சாம என்ன பண்ணி இருப்பீங்க? ஒரு தம்பி கண்டிப்பா என்ன ஆகும்? மார்க்கெட்ட இறங்குமா? மேல ஏறிதான் என்ன ஆகும்?
இறங்கும். வெயிட் பண்ணுவீங்க கரெக்டா. அப்போ இந்த இடத்துல கலக்க என்ன பண்ணிருப்பீங்க, எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட் என்ட்ரி கொடுத்தா மார்க்கெட் கீழே இறங்குதா. லாஜிக் புரியுதா? நான் மெயினா பசங்க ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிப்பேன், எல்லா லைனையும் வரைஞ்சு வச்சுப்பேன். இதை பிரேக் பண்ணா எங்க ஆகும், இவ்வளவு தூரம் இருக்கா, நான் என்ன பண்ணிப்பேன், இந்த லைன் வேணும்னா போதுரா கடன் வாங்கிப்பேன். கடன் வாங்கிட்டு அழகா டைனமிக்கை போட்டு என்ன பண்ணுவேன், பேசாம மார்க்கெட்டுக்கு வெயிட் பண்ணுவேன். எல்லோ லைன் என்ன ஆகல, ஸ்டில் இன்னும் மார்க்கெட் விட்டு பிரேக் ஆகல. கரெக்ட். பாருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேண்டோட லென்த் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னாச்சு, எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே வருது, தெரியுதா ஐயா? தெரியுது. ஆமா சார். எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், பேசாம என்ன பண்ணலாம், அடுத்தது டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டே. அப்ப என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ இங்கேயே வச்சுட்டு இருக்க கூடாது. ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ப்ராஃபிட்ல கொண்டு வரணும். ப்ராஃபிட் கொண்டாந்து அது 100 200 50 100 இது என்ன வேணா இருக்கும். புரியுதா? வெயிட் பண்ணலாமா வேணாமா? வெயிட் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல வந்து மோகன், நான் இப்பதான் மோகன் வந்தேன், என்ட்ரி இருக்கான்னு என்ன பண்ணக்கூடாது, என்ட்ரியை பத்தி இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. எதுக்குதான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ப்ராஃபிட். இப்ப சொல்லுங்கப்பா, என்னப்பா எடுத்துடலாமா, வெளியே போயிடலாமா, ஜோனுக்கு இல்ல அந்த சப்போர்ட் உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணலாம். ஸ்டில் எல்லோ லைன் எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு. இங்கேயோ இருக்கு. அந்த எல்லோ லைன் தொடணும்னாவே என்ன இருக்கு, இன்னும் 2 சப்போர்ட்ல இன்னும் 2 ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்கு. பிரேக் பண்ணா எங்க போகும், எல்லோ லைன் மார்க்கெட் எல்லோ லைன் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகும், இங்க வரைக்கும் இவ்வளவு லாஜிக் புரியுதுல? இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, மோகன் ப்ராஃபிட் வந்துச்சுன்னு வெளியே போவீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், மார்க்கெட் ஃபர்தரா ஃபால் ஆகும். வீட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு என்ன பண்ணுவீங்க, அப்படின்னு என்ன பண்ணிருப்பீங்க, புலம்பிட்டு இருப்பீங்க. புலம்பிட்டு அதே புலம்போட நாளைக்கு வந்து மார்க்கெட்ல அப்ரோச் பண்ணுவீங்க. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ணலாம், இப்போ ஐயோ பச்சை கலர் கேண்டில் வந்துச்சு, வெளியே போயிடலாமா? இல்ல ப்ரோ, நான் சப்போர்ட் உடைக்கல. இப்போ இந்த இடத்துல மேல போச்சுல, என்ன பண்ணிருப்பீங்க நீங்களா, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா எல்லோ லைன் என்ன ஆகல, இன்னும் பிரேக் ஆகல. லாஜிக் புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுது ப்ரோ. ஏங்க இது இருந்தா ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும்னு நான் நம்புறேன். நான் இப்படிதான் பாக்குறேன். இதுக்காக யூஸ் பண்றேன். லாஜிக் புரியுதா? ஸ்டில் எப்படி பார்த்தா நீங்க இன்ன வரைக்கும் எதுல தான் இருக்கீங்க, காலைல என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா 9:30 மணிக்கு என்ட்ரு ஆயிருந்தா ஸ்டில் நீங்க எதுல தான் இருக்கீங்க, ப்ராஃபிட்ல தான் இருக்கீங்க. ஆமா ப்ரோ. என்னன்னா வெளியே வந்துடலாமா, ஐயோ வித்துடலாம், ஐயோ போயிடலாமா, என்ன பண்ணி தேவை, நீங்களே போட்டு என்ன பண்ணி தேவை, இது யூஸ் பண்ணும்போது ப்ரெஷரோ டென்ஷனோ ஆக தேவை ப்ரோ. மறுபடியும் அந்த வரையறை ஒரு வழி காமிச்சிருக்கோம் ஆப்ஷன், அந்த ஸ்டாட்டிக் டைனமிக் இங்க டூல் இருக்கா, தெரியுதா? இதெல்லாம் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. இத நம்ம ஒரு வாட்டி டிக் பண்ணணுமா ப்ரோ? நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிக்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. இன்னொரு பியூட்டி என்னன்னா, அதுல நாளைக்கான பிவோட்டையும் இன்னைக்கே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கான பிவோட்டையும் இன்னைக்கே நீங்க பாத்துக்கலாம். நாளைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க போதும் நான் ட்ரெண்டிங்கா இருக்க உங்களுக்கு என்ன இன்னைக்கே தெரியுது. நாளைக்கு நிஃப்டி என்ன ஆகுங்கிறது என்ன சைட்ல இருக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆயிடும், 3:30 மணிக்கு மேல தெரிய வந்துடும். ரைட். இது வந்து ஒரு 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 இப்போதைக்கு ஐடியால கொஞ்சம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதோட அப்கிரேடேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். ஒரு 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 கிளிக்ல வந்து பையிங் சைடு எப்படி இருக்கு, செல்லிங் சைடு எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணுமா கூட எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இன்னொரு 3-4 வாரத்துல அதையும் நான் ரெடி பண்ணிடுவேன். ஓகே. இதோட பர்பஸ் புரியுதா, யூசேஜ் ஏதாவது விளங்குதா?
ஏதாவது உலகம் புரியுது. கிடைக்குது. புரியுது ப்ரோ. ஏதாவது ஸ்டாக் சொல்லுங்க, டாக்டர் ரெடி பார்ப்போமா? இப்போ என்ன ஆகுது ஸ்டாக்கு? மேல இன்க்ரீஸ் ஆகி கீழே டவுன் ஆகும். அவ்வளோதான். ஆஹா, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சா? இல்ல இல்ல ப்ரோ. ரைட். இப்போ இங்க இருக்கும்போது நீங்க என்ன முடிவு பண்ணிடலாம்? என்ன முடிவு பண்ணலாம்? மேலே ஏறிதான் திரும்பி கீழே வரும். ஏறிதான் கீழே. உங்க லாஜிக் புரியுதா? சொன்ன மாதிரி மார்க்கெட் ஏறுதுன்னு பாத்துருவோமா? 3 நிமிஷம். இப்ப அடுத்த கேண்டில வெளியவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது? அவசரப்பட்டு மார்க்கெட்ல எக்ஸிட் ஆகக்கூடாது. என்ட்ரி கொடுக்க கூடாது. ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இன்பேஸ் எடுக்கிறீங்கன்னா இப்போ பாசிபிளா மார்க்கெட் எங்க போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம்? மேக்ஸிமம் 6152 இந்த ஏரியாக்குள்ள கரெக்டா? இதை மட்டும் வச்சு என்னால சொல்யூஷன் சொல்ல முடியுமா? என்ன பண்ணணும்? நான் ஸ்டாட்டிக்ல போயிட்டு ஓவரால் கண்டிஷன்ல பண்ணணும். ஓவரால் கண்டிஷன் இந்த இடத்துல என்ன வந்துச்சு? அது கூட சேர்ந்து சிபிஆரோட டாப் லைன் இருக்கு கரெக்டா? ஹலோ, ஆமா சார். இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு ஸ்டாட்டிக்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் இருக்கு, சிபிஆரோட என்னவும் இருக்கு, பாட்டமும் இருக்கு கரெக்டா? அப்போ இங்க பத்தி என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேக்ஸிமம் மார்க்கெட் ஐயா இதுதான் மேக்னெட்டுக்குள்ள வந்துருச்சு. மேக்னெட்டுக்குள்ள வந்துட்டாவே என்னது? சப்போர்ட் எடுத்து மேல போகும். சப்போர்ட் எடுத்துட்டு என்ன ஆகும்? இதை மேலேயும் போகலாம் மேலேயும் போகலாம். பட் இதை பிரேக் பண்ணிட்டு என்ன ஆயிடும்? மார்க்கெட் சின்னதா போகுமா பெருசா போகலாமா? பெருசா போகலாம்னு சொல்லக்கூடாது, அடுத்த சப்போர்ட்டுக்கு போகும்னு சொல்லணும் கரெக்டா? சோ இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா இன்சைட் சிபிஆர் குள்ள என்ன பண்ணக்கூடாது? ட்ரேடிங் டெசிஷன் எதுவுமே பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. அதாவது இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிடும், இங்க இருந்து சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு என்ன ஆயிடும்? கீழே போயிடும்ட்டு இன்சைட் சிபிஆர் குள்ள என்ன பண்ணக்கூடாது? எந்த டெசிஷனும் எடுக்க கூடாது. ரைட்? அதாவது இப்ப ஏன் மேல போச்சுங்கிற லாஜிக் புரிஞ்சுதா? இப்ப இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன் இந்த இடத்துல மேல போச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா உட்காந்து சப்போர்ட் மூவன், இது ஒரு சப்போர்ட் மூவன், ப்ரீவியஸ் இன்னும் மூவன் ஆக்டா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆக்டா இருக்கு அப்படின்ட்டு மூவன். இது எனக்கு கன்ஃபார்மா தெரியல, நான் என்ன பண்ண போறேன்? 15 மினிட்ஸ்ல போயிட்டு செக் பண்ண போறேன். 15 மினிட்ஸ்ல போய் பார்த்தா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு, பட் இது என்ன கிடையாது, ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அப்புறம் இப்படி அப்புறம் என்ன மார்க் பண்ணுவீங்க? அடுத்து இதை மார்க் பண்ணுவீங்க கரெக்டா? இப்படிதானே பண்ணிருப்பீங்க. ஆமா ப்ரோ. ஆனா இது எப்படி இருந்துச்சு? இது நம்மள கொஞ்சம் ஈஸியா ஈஸின்னு இல்ல, இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரத்துல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சு, கிளாரிட்டியா கிடைச்சிருச்சு. லாஜிக் புரியுதா? ஆமா. இன்னொன்னு, இப்ப இந்த இடத்த பிரேக் பண்ணா என்ன ஆகும்? மார்க்கெட் ஓரளவு சாலிடாக என்ன வாய்ப்பு இருக்கு? கீழே போறதுக்கு வாய்ப்பு. ஹலோ, இருக்கு கீழே இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்? 15 மினிட்ஸ் கேண்டில் முடிவு வரைக்கும் கூட நம்ம வேணும்னா கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா வேணும்னா வெயிட் பண்ணலாம். ரைட்? ஸோ இன்கேஸ் மார்க்கெட் உடையுதுப்பா, இந்த இடத்துல நான் செல் எடுக்கிறேன், ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்க வச்சுக்கணுமா? ஸ்டாப் லாஸ் எங்க வச்சுக்கணும்? எல்லோ லைட் வச்சுக்கலாம். கீழே டாப் ஆஃப் தி சிபிஆர் மேல என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தள்ளி. புரியுதா? இதுதான ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இது என்னது? எல்லோ லைன் என்னது? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். சோ ரெண்டுக்கு பொதுவா என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் 2-3 பாயிண்ட் சேர்ந்து வச்சுக்கலாம்.
ஆனா இப்ப மார்க்கெட்ல என்டர் ஆகலாமா? கேள்வி அவ்வளவுதான். நோ. என்டர் ஆக கூடாது. கரெக்டா? இப்போ நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆன்டிசிபேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? லாஜிக் புரியுதா? எஸ் சார். அப்போ பட் எப்ப என்டர் ஆகலாம் அப்படின்னா இதை பிரேக் பண்ணிட்டா என்ன இருக்கு நமக்கு? ஆன்டிசிபேஷன் என்னவா மாறிடும்? கன்விக்ஷனா மாறிடும். ஐயா புரியுதா? இப்போ இதை பேஸ் பண்ணி நான் எடுத்த ரிஸ்க் என்னது? அதேதான். பட் அதுக்கு பேர் என்னது? ஆன்டிசிபேஷன். கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சிருக்கா? இல்ல. கிடைக்கல. இதுவே இந்த லைன் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தா நமக்கு என்ன கிடைச்சது? ஆன்டிசிபேஷன், கன்விக்ஷன். அது கன்ஃபர்மேஷன். கன்விக்ஷன், ரைட்? கன்ஃபர்மேஷன் மேபி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல, ரைட்? ஐயா புரியுதா? இதை பிரேக் பண்ணி எடுத்தாலும் அதே ரிஸ்க் தான், பிரேக் பண்ணாததுக்கு மேலும் அதே ரிஸ்க் தான். பரவாயில்ல இங்கேயே எடுக்கிறோம்னா அதுக்கு மேல என்ன கிடையாது? ட்ரேடிங் செட்டப்போ ட்ரேடிங் பிளானோ கிடையாது. அது ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? இதை பிரேக் பண்ண உங்களை நீங்களே நம்புறீங்க, ரைட்? பட் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? ஏன் எடுத்தேன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? இந்த ஏரியா என்ன மார்க்கெட்ட பிரேக் பண்ணிடுச்சுன்னு எடுப்பீங்க. லாஜிக் புரியுதா? எஸ் சார். சுமாராவா ஓரளவுதா? புரியுது. புரியுது. ஏங்க நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் என்னாச்சு? மேல ஏறி தான் என்னாச்சு? கீழே இறங்கு. கீழே இறங்குச்சு. சோ இப்ப பொட்டன்ஷியல் என்ன தெரியுது? மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா எனக்கு தெரியல. நானும் என்ன பண்ணுவேன்? 2 நிமிஷம் 15 நிமிஷம் கேண்டில் என்ன முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணும். ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ரிஜெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இங்க என்ன ஆகுது? போன கேண்டில்லையும் ரிஜெக்ஷன். தெரியுதா? செல்லர் ட்ரை பண்றான், ஆனா செல்லர் என்ன ஆயிட்டே இருக்கான்? ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கான், ரைட்? இதை நம்பிலாம் ட்ரேட் எடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. இன்னொன்னு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுமா? வேண்டாம். அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டு போலாம்? இப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கால்ல என்ன நடந்துக்குன்னு பாப்போமா? இதுதான் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன்? இது ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? சோனா மார்க் பண்ணு. முதல் பாயிண்ட், இந்த லைனை தாண்டாத வரைக்கும் நீங்க என்ன கிடையாது மார்க்கெட்ல பைய கிடையாது. அந்த லாஜிக் என்ன பண்ணிட்டேன்? ஃபர்ஸ்ட் நான் ரைட். அப்ப மார்க்கெட்ல என்ன எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தோணுது? ரைட். இது என்ன இருக்கு? ப்ரீவியஸ் டே லோவும் ப்ரீவியஸ் வீக் லோவும் என்ன இருக்கு? பக்கம் இருக்கு. அப்ப என்ன மார்க் பண்ணிப்பாங்க? ஜோனா மார்க் பண்ணிப்பாங்க. அடுத்து என்ன இருக்கு? L3 இருக்கு. L3க்கு L4க்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கு. அதனால என்ன பண்ணிப்பேன்? பக்கத்துல இருந்து இங்க ஒரு லைனா கடன் வாங்கிப்பேன், ரைட்டா? சோ என் பிளான் முடிஞ்சுதா? இப்படி நான் வரைஞ்சிடும்னா கடை இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இதை வச்சு நான் ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? ட்ரேட் எடுக்க மாட்டேன். இது என்ன பண்ணுவோம்? போய் டைனமிக்கோட போயிட்டு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இஸ் வீக் பிலோ 1527. கரெக்டா இல்லையா? அடுத்தானுங்க 1527க்கு மேலதான் மார்க்கெட் என்னது? பை. அது வரைக்கும் என்ன மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன? அது வரைக்கும் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன? பையா செல்லா? செல்லா, ரைட்? ஓகே ஃபைன். இந்த பேசிஸ்ல வச்சே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எடுத்துருவாங்க. மோகன் எனக்கு மாறி இருந்தா பேசாம நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னது? 15 நிமிஷம் கேண்டில் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணணும், ரைட்? 15 நிமிஷம் கேண்டிலோட ஹை லோ என்ன ஆயிடுச்சு? மார்க் ஆயிடுச்சு, ரைட்? அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாட்டிக் படி கண்டிஷன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு பாருங்க. செல் போறதுக்கு செல் போலாமா? ஸ்டாட்டிக்கோட கண்டிஷன் படி. ஹலோ, அந்த லைனை பிரேக் பண்ண போலாம். 3 லைன் பிரேக் பண்ணாம என்ன பண்ணலாம்? செல் போலாம். 3 லைன் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் சாரிடா
பிரேக் ட்ரேட் பண்ணிடுச்சு. மோகன் இல்ல மோகன், நான் கன்ஃபார்மா வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவோம். உங்க கேண்டிடேட் என்ன பண்ணலாம்? ஒன்ஸ் இந்த ஏரியா பிரேக் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம்? மார்க்கெட்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். அது என்னது இன்னும் எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிற கேண்டிடேட் மோகன். எனக்கு தெரியும் மார்க்கெட் 1227 கீழே என்ன வீக் சார் ஆக்சுவலி ஸ்டாட்டிக் லைன் இன்னும் பிரேக் ஆகல இல்ல சார்? 15 மினிட்ஸ்லோ இன்னும் பிரேக் ஆகல. பிரேக் ஆகலண்ணா, கரெக்ட். நான் ரெண்டு விதமா நான் சொல்றேன். மார்க்கெட்டை இனிஷியலா வரவங்களும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டவங்களும் கரெக்டா. ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல கூட ஒரு ட்ரேடு எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு என்னது, மார்க்கெட் இஸ் வீக் பிலோ 1527 கீழே என்னது மார்க்கெட்டு வீக். ஸோ என் ரிஸ்க் எவ்வளோ? வெறும் 11 பாயிண்ட். 100 லாட் போடுறேன், 100 பாயிண்ட் போடுறேன். என் ரிஸ்க் எவ்வளோ? 1200 ரூபா. அக்கௌண்ட்ல நான் ஒரு 50,000 ரூபாய் வச்சிருக்கேன். 1500 ரிஸ்க் அஃபோர்டபுளா இல்லையா? அஃபோர்டபுள், ரைட்? இல்ல மோகன், எனக்கு கன்ஃபர்மேஷனா வந்தாதான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படிங்கிற கேண்டிடேட் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருப்பாரு? இதை பிரேக் பண்ணதுக்கு போது என்ன பண்ணிருப்பாரு அவரு? இது யாரோட விருப்பம்? உங்களோட விருப்பம். பட் இந்த 9:45க்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் பைக்கு சாதகமா இருக்கா, செல்லுக்கு சாதகமா இருக்கா, டெசிஷனே இல்லாத மாதிரி இருக்கா? செல்லுக்கு சாதகமா இருக்கு. கரெக்டா. இப்ப அப்ரோச் தான் என்னது மேட்ரு. அடுத்து என்ன விஷயம்? டெசிஷன் மேக்கிங். மூணாவது நம்மகிட்ட இருக்க கேபிட்டல். நாலாவது நான் எத்தனை குவான்டிட்டி எடுக்க போறேன். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இடத்துல ட்ரேடு எடுக்கலாம். இந்த இடத்துல செல் எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலாம், ரைட்? மோகன், ரிஸ்க் பெருசா இருக்கு, அது நான் என்ன பண்றேன்? ரிஸ்க் பெருசா என்ன பண்ணுங்க? பேசாம குவான்டிட்டியா 100 போடாம 50 போடுது. 50 போட எவ்வளவு ரிஸ்க் வருது? 650 ரூபா ரிஸ்க் வருது. 650 அஃபோர்டபுளா இல்லையா? அஃபோர்டபுள். இன்னும் என்ன ஆகல? இளவுலைன்னு பிரேக்கே ஆகல. பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாமா, வெயிட் பண்ணலாமா? 15 மினிட்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் கைஸ். இப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணா சின்னதா விழுமா பெருசா விழுமா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? இப்படியாச்சும் பார்க்க மாட்டேன். டைனமிக் என்ன பண்ணிடுவேன்? கம்ப்ளீட்டா மாத்தி. அப்போ இப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸ்டாட்டிக்லயும் ஜோனா இருக்கு, சேம் லைன் இருக்கு. டைனமிக்லயும் இது பேண்ட் வந்துச்சு. அப்ப ஸ்லைட்டா மார்க்கெட் நம்ம ஏறிதான் பட் ஸ்டில் மார்க்கெட் என்ன கண்டிஷன்ல தான் இருக்கு? இப்ப என்ன பண்ணலாம்? பக்காவா என்ன ஆயிடுச்சு? எல்லோ லைன் பிரேக் ஆயிடுச்சு. எல்லோ லைன் கிரீன் லைன் பிரேக் ஆயிடுச்சு. எல்லோ லைன் எப்ப பிரேக் ஆச்சு? காலையிலே பிரேக் ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப மார்க்கெட் என்ன ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து என்ன ஆகும்? ஏறிதான் என்ன ஆகும்? இப்போ காலையில இங்க என்ட்ரி எடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு லாபம் இப்ப எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஆல்மோஸ்ட் எத்தனை பாயிண்ட் லாபத்துல இருப்பாங்க? ரிஸ்க் 1200 ரூபா ரிஸ்க்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 1800 ரூபா கிடைச்சிருக்கும். ஆமாவா இல்லையா? ஹலோ, ஆமா ப்ரோ. 11 பாயிண்ட் ரிஸ்க், 18 பாயிண்ட் லாபம். இப்ப அடுத்த கேள்வி, இப்ப வெளியே வந்துடலாமா? 1200 ரூபாய் கிடைச்சிச்சு, போதுமா? வெளியே வந்துடலாமா? இல்ல ப்ரோ, வந்துடலாமா? ஏன் ஏன் நம்ம இன்னும் அந்த லைனை ரீடெஸ்ட் எடுத்து திரும்பி கீழே இறங்க வாய்ப்பு. கீழே இன்னும் என்ன பண்ணலாம்? நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணுவோம். எனக்கு லாபம் போதும்னு வெளியே வர்றது என்னது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் பாக்குறேன். வெளியே வரதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு பர்ஃபெக்டான ரீசன் இருக்கணும், ரைட்? அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க டார்கெட் ஸ்டாப் லாஸ் எங்க மாத்திடுவீங்க? நீங்க மாத்திடுவீங்க. அப்போ நீங்க எதுல இருப்பீங்க? ஸ்டில் மார்க்கெட்ல நீங்க என்னவா இருக்கீங்க? லாஜிக் புரியுதா? ஹலோ, இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை மாத்துறேன், ஸ்டெப்ஸை மாத்துறேன், அந்த இதுல இருந்து அதை கத்துக்கிறேன், இந்த இதை கத்துக்கிறேன் என்ன பண்ண மாட்டீங்க? ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இது பேர் ஸ்ட்ராட்டஜியா செட்டப்பா? செட்டப், ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கரெக்டா? என்ன பொறுத்தளவு என்ன கிடையாது ஒண்ணு உலகத்துல? என்ன பொறுத்தளவு கிடையவே கிடையாது. எல்லாமே மார்க்கெட்ல
இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா செட்டப்னு நினைக்கிறீங்களா? செட்டப். செட்டப் ரைட். இப்ப இந்த ஒவ்வொரு லைன்ஸுக்கு பின்னாலையும் 50 கான்செப்ட் 100 கான்செப்ட் இருக்கு. அதையெல்லாம் ரொம்ப போட்டு உள்வாங்கினீங்கன்னா என்ன பண்ண முடியாது, உங்களால ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ரைட், லாஜிக் புரியுதா? ஓகே. ஸோ எல்லாரும் ஈவினிங் மேல என்ன பண்ணிருக்கேன், 7 மணிக்கு மேல அந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே சார் அகைன் ரெஜிஸ்டர் பண்ணுமா சார்? ஆமாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க லிங்க் அனுப்புவீங்களா? இப்படி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமே சார். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? ஆமா. சரி, நான் நீங்க அதையும் இப்ப புதுசா ஏதாவது அனுப்ப போறீங்களா? ஆமா, புது லிங்க் அனுப்ப போறேன். நீங்க புதுசா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? சரி ஓகே பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறோம். ரைட். இப்போ என்ன பண்ணலாம், பொசிஷன் விட்டு வெளியே வந்தோம். நம்ம ஐசிஐசிஐ பேங்கா என்ன பண்ணலாம்? வாய் அந்த ஜோனை பிரேக் பண்ணா இன்னும் ப்ராஃபிட் வரும். இப்போ என்ன என்ட்ரி பத்தி யோசிக்கணுமா, ப்ராஃபிட் புக்கிங் பத்தி யோசிக்கணுமா? ப்ராஃபிட். மோகன், நான் இப்பதான் மோகன் வந்தேன். என்ட்ரி எடுக்கணும்னு கேட்டா அதுக்கு என்ன கிடையாது பதில் கிடையாது. என்ன எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு அப்படின்னு ஆசையுமே நான் எடுக்கிறேன்னா உங்க ரிஸ்க் என்ன? ஸ்டாட்டிக் வச்சுக்காம என்ன பண்ணிக்கணும், டைனமிக் வச்சுக்காம என்ன பண்ணணும், நியர்பை ஸ்டாட்டிக்கை வச்சுக்கணும். ரைட். இப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணுவேன், டைனமிக் வச்சு கம்பேர் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, லைட்டா மேல வந்துட்டு தான் என்ன ஆகும், கீழே கீழே போ. மார்க்கெட் எக்ஸிட் பண்ணணும்னு ஏதாவது லாஜிக் வந்திருக்கா? அப்ப எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போய் ஏதாவது எதுவுமே கிடையாது. பொசிஷன் ஸ்டில் என்ன பண்ணலாம், நம்ம ஹோல்டு பண்ணலாம். லாஜிக் புரியுதா? ஸோ இது எல்லாத்தையும் ஆப்ஷன்ல போட்டு ட்ரை பண்ணாம, ஆப்ஷனுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3.5 வாரம் 4 வாரம் என்ன பண்ணுங்க, பேசாம எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா ஃபார்முலாவையும் இந்த மாதிரி கேஷ் மார்க்கெட் இருக்குல்ல, 50 குவான்டி 10 குவான்டி 30 குவான்டின்னு போட்டு இதை செக் பண்ணி ஒரு 3.5 வாரத்துக்கு ஒரு மெச்சூர் ஆயிடுவீங்க. இந்த அப்ளை பண்ண ஓரளவு மெச்சூரிட்டி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நான் அடுத்து கொண்டு வரேன் பாத்தீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 800 ரூபா யாருக்கும், 800 ரூபா ஒரு 1000 ரூபாய் யாருக்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி பண்ணிடுவோம். சரி, இப்ப இந்த ஆப் வந்து ஓன்லி ஈக்விட்டி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? ஆப்ஷனுக்கு நீங்க வந்து ஆப்பிள் ஸ்டாக் வேணும்னா பார்க்கலாம். அமெரிக்கா திடீர்னு போயிட்டீங்க, ஐ வாண்ட் டு ட்ரேட் இன் அமெரிக்கன் மார்க்கெட்ன்றீங்க. ஓகே, அது நான் என்ன பண்ண முடியாது. அமெரிக்கன் கிளாஸ்க்கு அந்த மார்க்கெட் கத்துக்கணும்னா தனியா நீங்க 10,000 ரூபாய் பே பண்ணணும்னா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அமெரிக்கால போயும். சரி, இப்ப இது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எல்லாம் ஆப்ஷன் நிஃப்டிக்கு அதுல எல்லாம் போடலாமா, வேலை செய்யுமா செய்யாதா சார்? நீங்களே சொல்லுங்களேன். நம்ம இந்த கிளாஸ் நடக்கும்போது நம்ம பார்த்தோம் கரெக்டா. அப்பயே என்ன முடிவு பண்ணணும், முடிவு பண்ணியாச்சு. என்ன முடிவு பண்ணணும், இது வரைக்கும் வரைஞ்சோம் ஞாபகம் இருக்கா கைஸ்? கிளாஸ் ஆரம்பிக்கும் போது இதை பிரேக் பண்ண என்ன ஆகும்னு சொன்னோம், கீழே வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழே வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா என்ன இருக்கும், உங்க ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்ன பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துல எடுத்துருப்பீங்க. ஸோ டார்கெட் என்னாச்சு, இது வரைக்கும் வந்துச்சு. ஏன் பர்டிகுலரா இந்த இடத்துல பட்டு போகுதுன்னா, இந்த இடத்துல என்ன இருக்கு, L3 இருக்கு, பிவோட்டோட என்ன இருக்கு, மிட் லைனும் இருக்கு. கரெக்டா? லாஜிக் புரியுதா? புரியுது. இன்னொன்னு, எந்த இடத்துல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி காலையிலே தெளிவா தெரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப காலையில தான் மார்க்கெட் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த இடத்துல நீங்க கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணி எதை ஸ்டாப் லாஸ் வச்சிருந்துருக்கலாம். இன்ட்ராடே ஹை என்ன பண்ணிருக்கலாம், ஜம்முன்னு ஸ்டாப் லாஸா வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, பொசிஷனை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம். ரைட். அடுத்து இதை வச்சு இப்ப என்ன டெசிஷன் எடுக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக்கு மாத்தணும். டைனமிக் மாத்தும் போது இப்ப ஏன் மார்க்கெட் மேல வருது, புல்லிங்கர் பேண்ட் இந்த இடத்துல ஆயிடுச்சு. அதனாலதான் மார்க்கெட் என்னாச்சு, பட்டு மேல போய். ஆமா, இது டைனமிக்ல இருக்கு. ஸ்டாட்டிக் படி பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸ்டாட்டிக் படி பார்த்தா இந்த இடத்துல என்ன இருக்கு, ஏதோ ஒரு சப்போர்ட், பிவோட், ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு. ஏதோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு இந்த இடத்துல,
என்ன சார்? Hello? ஏதோ ஒரு சப்போர்ட் என்ன இருக்கு இந்த இடத்துல ஸ்டாட்டிக் படியும் வந்து பட்டிருக்கு. இருக்கு. அப்போ இது எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல ஏறிச்சுன்னு கேட்டா ஏன் ஏறிச்சு அப்படின்னா என்ன ஆகாது உங்களுக்கு தெரியல. இப்ப இது மூலம் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க இங்க பட்டு மேல போகுது ஆஹா ட்ரெண்ட் மாறிச்சுன்னு நினைப்பீங்க. ஏன் மேல போகுது ஒலிங்கர் மேல பட்டு மேல இருக்கு அது ஒண்ணு அது மட்டுமா ஆல்ரெடி அங்க பிவோட் இது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட். இன்னொன்னு இந்த ஏரியாவுக்கு வர என்ன ஆகலாம் பட்டு மேலையும் போகலாம் இதுல இருந்து பட்டு என்ன ஆகலாம் ஆகட்டு கீழேயும். இது என்ன என்ட்ரிக்கான இடமா ப்ராஃபிட் புக்கிங்கான இடமா ப்ராஃபிட் புக்கிங் கான இடம். ரைட். இன்னொன்னு இந்த இடத்துல வெளியே எக்ஸிட் ஆகணும் இன்னும் நமக்கு என்ன இல்லை கண்டிஷன் எதுவும் போதும் லாபம் போதும்னா என்ன இல்லை நமக்கு அந்த கண்டிஷன் வந்திருக்கு. ஏதாவது கண்டிஷன் வந்திருக்கா? இல்ல வரல. இன்னும் பேண்ட் என்ன ஆயிட்டே தான் இருக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அப்ப ஸ்டில் என்ன ஆகும் மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட். இன்னும் பொசிஷன் என்ன பண்ணலாம் தாராளமா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணலாம். அதுவும் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் சாலிடா என்ன ஆயிடும் ஃபாலோ ஆயிடும். ஃபாலோ ஆயிடும். சொல்றீங்க சார் சொல்லும் போது நல்லா இருக்கு சார். நான் என்ட்ரி எடுக்கும் போது இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க எடுத்தோடனே நிஃப்டி ஆப்ஷனை ட்ரை பண்ணா பிரச்சனை தான் வரும். சரி பேசாம என்ன பண்ணுங்க ஐசிஐசிஐ இண்டஸ்இண்ட் பேங்க் சரி அந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க் சின்ன சின்ன ஒரு ஸ்கிரீனர் ஒன்னு லிங்க் ஒன்னு அனுப்பிச்சிருந்தீங்கல்ல சார். நான் அது எல்லாமே அலர்ட்லயே கொண்டு வராங்க கவலையே போடாதீங்க. கொண்டு வரீங்களா? ஆமா 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 அதுதான் நான் இரவு பகலா உட்காந்து வேலை பண்ணிட்டு என் ஒய்ஃபை கூட போய் பார்க்காம. சார் இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த ஸ்டாக் எல்லாம் ஆக்டிவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வழி இருக்கா? வழி இருக்கு. நான் அதுக்கான எல்லாமே ஒரு 3 வாரம் டைம் கொடுங்க. சரி ஓகே சார். மணப்புறம் இன்னைக்கு எவ்வளவு சார் போவோம் இன்டர்டேல பண்ணா? எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஸ்டாட்டிக்ல வைப்பேன். ஸ்டாட்டிக்ல வச்சு பார்ப்பேன். இப்போ என்ன ஆகலாம் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணா என்ன ஆகலாம் இதை பிரேக் பண்ணா ஹலோ கீழே இறங்கும். கீழே இறங்கலாம். கரெக்டா? ஒன் 85 கீழே என்ன ஆகும் மார்க்கெட்டு டன்னா இப்ப எனக்கு என்ன ஆகும்னு கேட்டா எனக்கு என்ன தெரியாது ஆன்சர். ஹலோ தெரியாது. இது பிரேக் பண்ணா என்ன ஆகலாம்னு என்ன நினைக்க முடியும் சொல்ல முடியும். பட் இப்ப என்ன ஆகணும் ஓரளவுக்கு நமக்கு 80% ஐடியா கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணணும் ஸ்டாட்டிக்ல இருந்து டைனமிக்கு மாற்றணும். கரெக்டா? டைனமிக்ல மாற்றும்போது கிளியரா என்ன தெரியுது மார்க்கெட் இவ்வளவு தூரம் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதா? புரியுது ப்ரோ. SBI ப்ரோ. தேங்க்யூ சார். ரிலையன்ஸ் வந்த ஞாபகம் இருக்கா? ஸ்டாக் சொல்லுங்க சார். ஐயா ரிலையன்ஸ் வந்த ஞாபகம் இருக்கா? ஹலோ ரிலையன்ஸ் வந்த ஞாபகம் இருக்கான்னு இல்ல இன்னும் சொல்ல முடியாது என்கிட்ட. அதனால ஆமான்னு சொல்றீங்களா? HDFC பேங்க் என்னாச்சு டார்கெட் இது ஞாபகம் இருக்கா வரைஞ்சது? இருக்கா? இருக்கு நம்பலாமா? நம்பலாம். ஐசிஐசி தானே பார்த்தோம். ஐசிஐசி டார்கெட் பேங்க் என்ன ஆயிட்டே இருக்கு எக்ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் என்ன பண்ணலாம் நமக்கு என்ன இருக்கு இன்னும் டார்கெட் இருக்கு. கரெக்டா? மார்க்கெட்டு இப்படி பாருங்க கண்டிப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா போட்டு என்ன பண்ணிக்காதீங்க. ஹலோ சார் சும்மா போட்டு என்ன பண்ணிக்காதீங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இவ்வளவுதான் என் லாஜிக். பொசிஷனல்ல ஒரு ஸ்டாக் டூல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்க. பொசிஷனல் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக் அப்டேட் டூல் வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்லிருங்க ப்ரோ. ஒன்றும் இல்லை நீங்க டே சார்ட் வச்சுக்கோங்க. ஓகே டே சார்ட்டை வச்சுட்டு இதை தூக்கிடுங்க. தூக்கிட்டு
இது என்ன பண்ணுங்க, இன்டர்டே தூக்கிட்டு பொசிஷனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வியூ அப்பயும் தூக்கிடுங்க. அதே முடியுது. ஓகே, அடுத்த சப்போர்ட் எது மார்க்கெட்டுக்கு இதுதான். கரெக்டா நம்ம பேசிக் படி போவோம். அடுத்து இது, அடுத்து என்னது இது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டை, 3 ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, 3 சப்போர்ட் என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிடுச்சு. ரைட், இதுக்குள்ள போயிட்டு ஓகே இந்த 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 ரெகுலர் வீடியோவை ஷேர் பண்ணுவீங்களா ஜி குரூப்ல? பண்ணிடுறேங்க. ஏங்க இந்த ஸ்டாக்லாம் இப்போ வந்து அண்டர் வேல்யூல இருக்கு. நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதுல யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்ல இது கூட நான் சிக்னல் சொல்ற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். ஓகே, ஹலோ. ஓகே சார். 1 மந்த் எடுக்குமா சார்? ஆமாங்க, சரி. இதுக்கே ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளா நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? ஹலோ. ஓகே சார், ட்ரை பண்றோம். ட்ரை பண்றீங்களா? என்ன ட்ரை பண்றீங்க? ஐயா, இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்ல போர் அடிச்சா? என்ன சார் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுல? ரைட். எல்லாரும் 7 மணிக்கு மேல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். ரைட்டுங்க. ஓகே. ஹாய் ப்ரோ அப்ப இப்போதைக்கு ஆப்ஷன் போகாம வெறும் இது மட்டும் போனா போகும் ப்ரோ. ஏங்க, ஆப்ஷன் அப்ப இப்போதைக்கு போக வேணான்றீங்களா? நான் எல்லாம் உங்க கைக்கு நான் கொண்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ Okay, எஸ்பிஐ bro. கொஞ்சம் மூவ் அமௌண்ட் பாருங்க ப்ரோ. இருங்க, நான் இன்னைக்கு ஆக்சஸே கொடுத்துறேங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ப்ரோ ஏதாச்சும் ஒரு 5 பெஸ்ட் ஸ்டாக் மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இல்ல 67 ரூபாய்க்கு எம்டி வேணும் ப்ரோ. சரி, ப்ராஃபிட்ல தான் இருக்கு. மூவ் ஆகுமா இல்ல க்ளோஸ் பண்ணிடுவா பொசிஷன்? நீங்க சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறேன். என்ன பண்ணும் வியூ அப்பா, பண்ணணும். கொஸ்டின் எக்ஸிட் பண்ணலாமா? இல்ல ஹோல்ட் பண்ணலாம் ப்ரோ. நான் என்ன பண்ணுவாங்க வேணா டைனமிக் மறுபடியும் கம்பேரிசன் எடுக்கிறேன். எக்ஸிட் ஆகுதுக்கான வழி இருக்கா, தேவை இருக்கா? இல்ல வெயிட் பண்ணலாம் ப்ரோ. வெயிட் பண்ணலாம். ரைட். இன்னொன்று என்னன்னா, கடுப்பாகுதா? இல்லை ஒரு நாள் பேசிட்டு இருக்கேன். எப்பறம் ஒரு ஒன்று தான் இருக்கீங்க எல்லாரும், உண்மை சொல்லுங்க. ஹலோ. இல்ல இல்லையா? இது என்னது? இது ஒரு சப்போர்ட், கரெக்டா? ரைட். மார்க்கெட் என்னவா தான் இருக்கு? ஆனா அங்க போறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா? நமக்கு என்ன தெரியும், டைனமிக் வச்சு பார்த்தோமா? சரி, டைனமிக் வச்சு பார்க்கும்போது இந்த பேண்ட் கொஞ்சம் என்ன ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. மேல போகுமான்னு தெரியல, ஆனா கீழே போறதுக்கான சாத்தியக்கூறு என்ன ரொம்ப ரொம்ப கம்மி. தாராளமா என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். ஐயா, இது எந்த இடத்துல வாங்கி எந்த இடத்துல வித்துருன்னா எதுவுமே சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு மாரல் சப்போர்ட்டா கொடுக்குது. லாஜிக் புரியுதா? ஓகே. ஒரு 3 வாரம் வெயிட் பண்ணுங்க. செம்மையான ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இது எந்த இடத்துல பை பண்ண இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் சொல்லுங்க ப்ரோ. இப்போதைக்கு ரிலையன்ஸ் எடுங்க, ஐசிஐசி எடுங்க. ஓகே ஏங்க இருங்க ஒரு எல்லாருமே நான் ஆட்டோமேட் பண்றேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே உங்க வேலை சிம்பிள் ஆயிடும்.
உங்க வேலை வந்தா உட்காந்து அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல எல்லாத்தோட வேலையும் முடிஞ்சுட்டா நீங்க பாட்டு பேசாம என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்? ஓகே ப்ரோ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ இந்த ரெக்கார்டு மட்டும் அனுப்பிச்சுட்டு